எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் அறை எண் 219 மறுபக்கம். இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, காலம், இடம் எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. இதுல கூறப்படக்கூடிய கருத்துக்கள், இதுல வரக்கூடிய பெயர்கள், நிகழ்வுகள் எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது. அறை எண் 219 மறுபக்கம் கதை முழுக்க முழுக்க பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகும். கார்ல ஏறி உட்கார்ந்த செல்வம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை பார்த்து போலாமாடா அப்படின்னு கேட்குறாரு. செல்வம் கேட்ட உடனே வண்டி பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் குமார், லோகு, விக்னேஷ், ஹரி எல்லாரும் சந்தோஷமா கிளம்புடா மச்சான், இனி சென்னையில இருந்து நம்ம என்னடா பண்ண போறோம், ஒரு வாரம் நம்மளை யாரு கையில பிடிக்கவே முடியாதுடா அப்படின்னு சொல்ல வண்டி இப்போ சென்னையிலிருந்து மூணார் நோக்கி போக ஆரம்பிக்குது. செல்வம், குமார், லோகு, விக்னேஷ், ஹரி இவங்க 5 பேரும் வெவ்வேறு பகுதியில இருந்து அப்பப்பா அப்படி இப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க. லோகுக்கு விக்னேஷ் தெரியும், விக்னேஷ்னால செல்வத்து தெரியும், செல்வத்தினால ஹரிய தெரியும், ஹரிக்கும் குமாருக்கும் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்படி கிட்டத்தட்ட 9-10 வருஷமா இவங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்காங்க. எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து பிளான் பண்ணி வெளியில போறது அப்படிங்கிறது ரொம்ப அரிய விஷயம். அது இப்போ அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. மூணாரை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணி இவங்க எல்லாரும் போறாங்க. ஸ்டார்ட் பண்ணலேருந்து கம்ப்ளீட்டாக ட்ராவலில் இருக்கக்கூடியவங்க அப்பப்போ வெளியில் இறங்க, எங்காவது சாப்பிட, இறங்கி ரெஸ்ட் ரூம் போக, அப்புறம் கொஞ்ச நேரம் கிளம்பிச்சு ரெஃப்ரெஷ் ஆகன்னு இப்படியே மூணாருக்கு போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக மூணாருக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி வண்டி நல்லா நேக்காக போயிட்டுருக்க. அப்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குமார் பின்னாடி இருக்கவங்களை பார்த்து, டே எல்லாரும் முழிச்சிட்டு இருக்கிறீங்களாடா, இல்லை தூங்கிட்டீங்களா, முழிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கிறோம், பாட்டை கொஞ்சம் ஸ்பீடாக போடுறா, இந்த மாதிரி ட்ராவலுக்குலாம் நல்லா குத்து சாங் போட்டால் தாண்டா உண்டு. டக்குன்னு செல்வம், டே குமாருக்கு பாட்டு போட்டால் வண்டி ஓட்ட முடியாதுடா, அவனுக்கு அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் இருக்காது, இது வேற மேடா இருக்கா, அதனால அதெல்லாம் வேணாண்டா, சும்மா அப்படியே போ. அதுக்கு உடனே ஹரி, இல்லடா ரொம்ப தூக்கம் வருது, நம்ம தூங்கினோம்னா அவனும் தூங்கிடுவானோ என்னமோ. ஏன்னா குமார் டிரைவ் பண்ணிட்டு இருக்க பக்கத்துல உட்காந்து இருக்கிறது ஹரிதான். விக்னேஷ் மட்டும் எதுவுமே பேசாம இருக்க செல்வம் விக்னேஷை பார்த்து, டேய் ஏன்டா அமைதியா இருக்க, என்ன விஷயம், முரளி கூட்டு வந்திருக்கலாம்டா. டேய் அவன் தான் வரலின்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன பண்ண முடியும். அதுக்கு ஹரி, ஆமாண்டா ஒய்ஃபு கன்சீவா இருக்காங்க, அதை எப்படிடா விட்டுட்டு வர முடியும், அதனால வந்துட்டான். டக்குன்னு குமாரு, டே விக்னேஷ் நீ என்ன லோகுன்னு நினைச்சியா, லோகுவோட ஒய்ஃபு இப்போ செகண்ட் டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் லோகு பாரு நல்லா ஜாலியாக ஜமாய்க்க வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லடா, முரளி நம்ம கேட்டகரிக்கு வரமாட்டான்டா, அவன் ரொம்ப நியாயஸ்தன்டா, நம்ம எதுக்காக மூணாறு போறோன்னு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குல்ல. அதுக்கு உடனே விக்னேஷ், கொஞ்சம் பயமா தான்டா இருக்கு, என்னடா இவன் ஆரம்பிச்சதுல இருந்து பயமா இருக்கு, போலாமா வேண்டாமான்னு. பிளான் போடும்போது நான் சொன்னேன்ல, முரளி வராம கழுண்ட மாதிரி இவனும் கழுண்டுக்குவான்னு. ஆனா இவ இப்ப வந்து வண்டியில ஏறி வந்துட்டு நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறான். டே மச்சான் எல்லாரும் மறந்துட்டீங்களா இல்ல. டக்குன்னு செல்வம், டே டே நிறுத்துறியா, சும்மா எல்லாரும் வச்சிருக்கீங்களா, மறந்துட்டீங்களா, அந்த நியாயம்லாம் வேண்டாம், அதெல்லாம் நாங்க மறந்துட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இப்ப ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்கனால மண்டை போட்டு குழப்பிக்க முடியாது. அது எப்படியோ எதர்ச்சியா நடந்துருச்சு. உன்னை போலீஸ் வந்து பிடிச்சிச்சா, இல்ல ஏதாவது கேள்வி கேட்டாங்களா, ஏதாவது பண்ணுனாங்களா, விடுடா டே. ஹரி உடனே, டே அவன் சொல்ற சரிதான்டா விக்னேஷ், அது என்னமோடா எதர்ச்சியா நடந்தது, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும். இல்லடா மறுபடியும் அதே தப்ப நாம் இங்க பண்ணாம. டக்குன்னு லோகு, ஏய் நீ அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறியா, அந்த இடத்துல வந்தா நீ இப்பயே இறங்கி பொடிநடையா நம்ம சென்னைக்கு போயிரு, நாங்கள்லாம் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட செம்ம ஜாயா இருக்க வந்திருக்கோம். ஏண்டா 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள பயங்கர பேச்சுலரா இருந்தோம், இப்ப பாரு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. தோ நீ இருக்கியே இவனுக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆகல. ஏண்டா எல்லாருமே விக்னேஷை பார்த்து சொல்ல அதுக்கு ஆமான்னு சொல்லி மற்றவங்களாம் தலையாட்டுறாங்க. இருக்கிற எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்க்ளூடிங் முரளியோட. விக்னேஷுக்கு மட்டும் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிருக்குதுங்கிற விஷயத்த சொல்லி சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க விக்னேஷோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் பரவ ஆரம்பிக்குது. அவனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் வரவே ஒரு நிமிஷம் அமைதியாகிறான். வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமாரு, டே பயங்கரமா உடம்பெல்லாம் வலிக்குது, தயவு செஞ்சு டே செல்வம் நீ தான் இந்த இடத்துல டிரைவிங்க்கு பக்காவான ஆளு, அதனால வந்து ஓட்டுடா. ஆஹா முடியாதுடா, நான் தான் ஃபுல்லா பார்த்துட்டேன், இனி மூணாறு போய் நீ ஹோட்டல்ல நிறுத்துற வரைக்கும் நான் அந்த வண்டியை தொடவே மாட்டேன்.
அதுக்கு ஹரி, ஏண்டா ஹோட்டல் புக் பண்ணீங்களே எந்த ஹோட்டலு? என்னடா மச்சான் எந்த ஹோட்டல்னு கேக்குற? அதே ஹோட்டல் தான். விருக்குன்னு முழிச்ச விக்னேஷ், என்னடா சொல்றீங்க? அதே ஹோட்டலா? அந்த தனியா இண்டிவிஜுவலா? ஆமாண்டா மச்சான், அதே ஹோட்டல் தான். சொல்லிட்டு மீதி எல்லாரும் சிரிக்க விக்னேஷ்க்கு மட்டும் மரண பயம். டேய் வேணாண்டா மச்சான், எனக்கு ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. டேய் ஏன்டா மச்சான் பயப்படுற? ஏன்டா? கவலைப்படாத, அந்த ஹோட்டல்ல ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாம இரு. இப்படி எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்க விக்னேஷ்க்கு மட்டும் பதட்டமா இருக்குது. முன்னாடி உட்காந்துருக்கக்கூடிய ஹரி விக்னேஷை பார்த்து, சும்மா சொல்றானுங்க மச்சான், அந்த ஹோட்டல்ல இப்ப இல்லையாமா. ஏன்னா அது அதுக்கப்புறம் 1 இயர் 2 இயருக்கு அப்புறமே நிறைய மர்டர் நடந்ததுனால அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டாங்களாமா. அவன் வேற ஒரு பேர்ல மூணாறுல இருந்து அவுட்டர்ல ஏதோ ஒரு ஹோட்டல் வச்சிருப்பானாட்டு இருக்குது. அதுவும் ரெசிடென்சி மாதிரி இல்ல, வெறும் ஹோட்டல் தான். அதனால இப்ப புதுசாக தான் ஒரு ஹோட்டல் போட்டிருக்கோம். நல்லா பக்கா நேச்சர்ல, மெயின்ல, எந்த பயம் இல்லாம சூப்பரான இடம். நீ கவலைப்படாம வா. அதுக்கப்புறம் தான் விக்னேஷ்க்கு அப்பாடான்னு இருந்துச்சு. இப்படியே எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு நாய் மடிச்சுக்கிட்டே வண்டி அந்த மூணாரை நோக்கி போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரம் பாட்டும் விடல, டிராவல் சலுப்பு. எல்லாரும் அப்படியே லைட்டா கண்ணாசர ஆரம்பிக்கிறாங்க. வண்டி வேகமா போக ஆரம்பிக்குது. நார்மலா போகக்கூடிய வேகத்தை விட இப்ப வண்டியோட வேகம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. அது குமாருக்கு முதல்ல தெரியல. டக்குன்னு ஹரி, ஏய் ஏன்டா சடனா வண்டி இவ்வளோ வேகமா எடுக்கிற? கொஞ்சம் பார்த்து போடா, எல்லாம் டேர்னிங்கா இருக்குது, மெதுவா போ. சொல்ல சொல்ல வண்டியோட ஸ்பீடு அதிகமாயிட்டே போகுது. இதே மாதிரி ஹரி, குமார் 2 பேரும் வண்டி ஏன் இப்படி வேகமா போகுதுன்னு தெரியாம இருக்கும் பொழுதே வண்டி நல்லா உலட்ட ஆரம்பிக்குது. கண்ணிமைக்கிற நொடியில வண்டி அப்படி இப்படின்னு இடது வலதுன்னு மாறி மாறி போக சடனா ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகாம போயிட்டு இருக்குது. இறக்கமா இருக்குடா, வண்டியை பிரேக் போடுடா, நான் ஓட்டுறேன்டான்னு செல்வம் பின்னாடி கத்த கத்த யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம குமாரையும் மீறி அந்த வண்டி ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டே இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் வெறுக்குன்னு எந்திரிக்க விக்னேஷ், லோகு, செல்வம், குமார், ஹரி எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பதட்டம். குமார் என்னதான் ஸ்டேரிங்கை போட்டு கண்ட்ரோலா வச்சாலும் அவனால அதனுடைய கண்ட்ரோலை பேலன்ஸ் பண்ண முடியல. வண்டி லெஃப்ட் ரைட்டுன்னு மாறி மாறி போக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மரண பயத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹரி கூட 2 3 வாட்டி எந்திரிச்சு பிரேக் அமுத்த ட்ரை பண்ண அது பெரிய பிரச்சனையா போய் வண்டி இன்னும் பள்ளத்துல விழுகிற மாதிரி போகுது. நீ சும்மா உட்காருடான்னு கத்த அவன் ஓரமா உட்காந்துடுறான். செல்வம் அப்படியே ட்ரை பண்ணலான்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. வண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்க சடனா திடீர்னு ஒரு பிரேக் போட அந்த வண்டி அப்படியே டக்குன்னு நிற்கிது. பின்னாடி உட்காந்துருக்கிறவன்லாம் முன்னாடி வர ஹரி முன்னாடி இருக்கக்கூடிய கதவுல அடிக்க, அதே மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கக்கூடிய குமாரும் சீட் பெல்ட் போட்டதுனால ஏதோ ஓரளவுக்கு முன்னாடி போயிட்டு பின்னாடி வரன்னு டக்குன்னு எல்லாருக்கும் அப்பதான் ஒரு ரிலாக்ஸேஷனே கிடைக்குது. எல்லாரும் ஒரு 2 3 நிமிஷம் அந்த பதட்டத்திலிருந்து வெளியில வந்து அதுக்கப்புறமா மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. டேய் அந்த தண்ணி எடுறா. தண்ணி எடுத்து 5 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சிட்டு குமாரோட மண்டையில பின்னாடி ஒரு அடி கொடுக்குறான் ஹரி. என்னடா பண்ணி தொலைஞ்ச? வண்டி ஓட்டலாம் ஏன்டா வண்டி வாங்குற? டே செல்வம், நீ வந்து ஓட்டுடா, இந்த நாய் ஓட்டுனா நம்மள செத்து போயிருவ மாட்டிருக்குது, ஏன்டா? விக்னேஷ் உடனே, டே எனக்கு இதோ அபசகுணமா தெரியுதுடா, கம்முன்னு நாம இப்படியே திரும்பி போயிடலாமா? விக்னேஷ் அப்படி சொன்ன உடனே அவங்க எல்லாருமே, ஆமாண்டா, சென்னையிலேருந்து மூணார் இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி வந்து நாம் திரும்பி மறுபடியும் போகிறக்காக தான் வந்தோம். 1 வாரம் மூணாரை விட்டு போகணும்னு நினச்ச மாமனி, நீ அவ்வளோதான், என் கையாலேயே வெட்டுப்பட்டு சாவையாக்கும். சொல்லிட்டு செல்வம் பின்னாடி இருந்து இறங்கி முன்னாடி வந்து கதவை திறந்து குமாரை பின்னாடி போக சொல்லிட்டு வண்டி எடுக்கிறான். டே பாருங்கடா, என்னன்னு பாருங்க, எந்த இடத்துல நிற்கிறேன்னு லொக்கேஷன் போட்டு ஹோட்டல் லொக்கேஷனை பாருங்க. ஆடு நாட்டத்தில் எங்க இருக்குன்னே நம்மளால தெரிய மாட்டேங்குது. ஏற்கனவே 2 ரைட்டு 2 லெஃப்ட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல. எல்லாரும் தங்களோட மொபைலை எடுத்து அவங்க இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷன்லேருந்து மேப் போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு குமார், டே எங்கே இருக்குன்னே சுத்தமாக தெரிலடா. லோகு மேப்பில் போட்டு, மச்சான் மச்சான் இங்கிருந்து ஹோட்டல் டிஸ்டன்ஸ் காட்டுதுடா, 24 கிலோமீட்டர் ரைட்டுன்னு காட்டுதுடா. ஓ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரைட்டே நம்ம உள்ளே போயிருக்கணுமோ? ஆமாண்டா, இவன் பண்ண பதட்டத்தில் நாம் என்ன பண்ணுறனே தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டோம். ஆமாண்டா, ரிவர்ஸ் எடு, யூட்டர்ன் போடு, அந்த ஃபர்ஸ்ட் ரைட்டுக்கு போகலாம். மேட்டில் வண்டி ஏற்றுறது ரொம்ப சிரமமேடா. சொல்லிட்டு செல்வம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட்டே ஆகமானேன்றுச்சு. அவனும் எவ்வளோ தூரம் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அவங்க 5 பேர்த்துல இல்லை,
முரளியோட சேர்த்து 6 பேர்த்துல வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்ச ஒரே ஆள் செல்வம் தான். மீதி எல்லாரும் ஓட்டுவாங்க, ஆனா செல்வம் அளவுக்கு திறமை கிடையாது. அதனால வண்டி அவன் எவ்வளோதான் ஹேண்டில் பண்ணியுமே வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. என்னடா மச்சான் இதெல்லாம், டேய் நாங்களாம் இறங்கி தள்ளுறோம், நீ வண்டி எடு. கரெக்டாக ஒரு 6லிருந்து 6:45 மாதிரி போகிற நேரம் இருட்டும் வந்து வெளிச்சமும் விலகி ஒரு மாதிரியான உணர்வு. அந்த இடமே என்னமோ பயத்தை ஏற்படுத்துது. உயரமான மரங்கள், கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் கீழே விழுகிற மாதிரி பள்ளம், அங்கங்கே கேட்கக்கூடிய பூச்சி விலங்குகளுடைய சத்தம், ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடம். அந்த இருட்ட ஆரம்பிக்கிற நேரன்ட்டு மனசுக்குள்ள பதட்டத்தை ஏற்படுத்தினாலும் அதை எதையுமே கண்டுக்காம இவங்க எல்லாரும் இறங்குறாங்க. வழக்கமாக எத்தனையோ டிராவல் போயிருக்கிறாங்க, ஆனால் ஏன் மூணாரில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் இவங்களுக்குலாம் பதட்டம் வருது? இதில் அதிகமாக குற்ற உணர்வும் பதட்டம் இருக்கிறது விக்னேஷுக்கு தான். வண்டி இறங்கி தள்ள ஆரம்பிக்கிறாங்க. செல்வம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. குமார், லோகு, விக்னேஷ், ஹரி முடிஞ்ச அளவுக்கு வண்டி தள்ள அது இறக்கமாக இல்லாமல் மேடாக இருக்கிறதுனால இன்னும் சிரமமாக தான் இருக்குது. சரிடா, முடிஞ்ச அளவுக்கு தள்ளுங்க, இல்லைன்னா என்ன பண்ண முடியும், வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும், நாங்கள் தள்ளுற, நீ ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தள்ளும் பொழுதுதான் டக்குன்னு விக்னேஷ்க்கு கண்ணில் ஒன்று படுது. அது ஒரு பழைய போர்டு, இரும்பு போர்டு, துருப்பிடிச்சு கிடக்குது. அந்த போர்டில் ஏதோ ஒரு எழுத்து மறைஞ்சு கிடக்குது. வண்டியை கூட தள்ளாம அவன் அந்த எழுத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். லோகு விக்னேஷை பார்த்து, டேய் தள்ளுடா, அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க என்னடா பார்த்துட்டு இருக்கிற அப்படி சொல்லியும் கூட தள்ளுறதை விட அந்த போர்டில் தான் கவனம் அதிகமாக இருக்குது. கண்ணை சுருக்கி சுருக்கி பார்க்க அந்த போர்டில் இருக்கக்கூடிய மறைஞ்சிருக்கக்கூடிய எழுத்தை பார்த்து அவனுக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுது. ஏன்னா அதில் இருந்தது அவங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த ஹோட்டலுடைய பேர். எந்த ஹோட்டல் 7 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்துட்டாங்களோ அந்த ஹோட்டலுடைய பேர் தான் அந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்துட்டு விக்னேஷ் வண்டி தள்ளாம நிக்க, ஹரி டே தள்ளுடா. ஹரி, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குதா? என்னடா ஞாபகம் இல்லை, தள்ளுடா வண்டிய. ஹரி, அந்த போர்டை பாரு. அந்த போர்டை பார்த்தா அதுல VRG ஹோட்டல்னு இருக்கு. என்னடா, நல்லா உத்து பாரு, நீ கண்ணாடி போட்டிருக்க, உத்து பாப்ப, எனக்கு தெரியல சொல்லு. VRG ஹோட்டலுடைய பழைய போர்டுடா இது. சரிடா, என்ன பண்றது, ஒருவேளை இந்த ஹோட்டல் இந்த சைடு தான் இருந்திருக்குமோ என்னமோ. ஆமாண்டா, இந்த ஹோட்டல் இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டா இருக்குது. இந்த இறக்கத்திலே போனோம்னா இருக்குன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு அப்போ வந்தது ஞாபகம் இருக்கு. எனக்கு என்னமோ ஞாபகம் இல்லைடா. உனக்கு ஞாபகம் இருந்தா சரி, நீ வண்டியை தள்ளுடா மச்சான், அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். டே ஹரி, எனக்கு ஏதோ தப்பாப்படுதுடா, நம்மள கம்முன்னு திரும்பி போயிட்டோம்னா அது பெட்டர்ன்னு தோணுதுடா. டே ப்ளீஸ்டா. என்னடா ஆரம்பிச்சிட்டானா? குமார் கேட்கவே ஆமான்னு தலையாட்டுறா ஹரி. டே வண்டி தள்ளு. அதுக்கப்புறம் விக்னேஷ் எவ்வளோ தூரம் சொல்லி அவங்கள கேட்கல, வண்டி தள்ளுறதுலே குறியா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த போர்டை ஒரு முறை பார்த்துட்டு வண்டியை தள்ளுறாங்க. ஆனால் விக்னேஷ்க்கு மட்டும் அந்த போர்டு, அங்கிருந்து போகக்கூடிய இறக்கமான ரோடு, இதெல்லாமே பார்வையில் ஏதோ ஒரு அச்சத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. கரெக்டாக வண்டியை ஒரு தள்ளின உடனே ஸ்டார்ட் ஆக வண்டி முதல்ல பேலன்ஸ் இல்லாமல் சர்ருன்னு போய் ஒரு 10 அடி தூரத்தில் நிறுத்துது. நின்ன உடனே, ஏய் என்னடா ஓட வைக்கிறியா எங்களைய சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வேகமாக போக லோகு, ஹரி, குமார் ஓடி போய் கார்ல ஏறக்கா நிற்கிறாங்க. விக்னேஷ் மட்டும் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி அந்த போர்டையுமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்க்கிளான ரோட்டையும் பார்த்துட்டு நிற்கிறான். வாடா, உன்னை வந்து தூக்கிட்டு போகணுமா என்ன? அவங்க கூப்பிட்ட உடனே அவன் மெல்ல அந்த வண்டி நோக்கி போக பதட்டம் என்னமோ இன்னும் நெஞ்சுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாரும் வண்டி ஏற வண்டி இப்போ புதுசா புக் பண்ணி இருக்கக்கூடிய ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்குது. அவங்க சொன்ன மாதிரி போன ரூட்ல திரும்பி பார்க்க அங்க பிளாக் கலர்ல ஒரு ரெட் கலர் லைன்ல எழுதியிருக்கக்கூடிய வரி ரெஸ்ட் ஹியர் ரெஸ்டாரண்ட் 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்குது. டே வந்துட்டோம்டா மச்சான் நம்மளோட இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி போக அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வரியை யாரும் கவனிக்கவே இல்லை. ஆமாம், அவங்க கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறமா விக்னேஷ் மட்டும் ஒரு முறை திரும்பி பார்க்க அதில் எழுதியிருந்த வேர்டு ரெஸ்ட் ஹியர் ரெஸ்டாரண்ட் ஓல்டு VRG ஹோட்டல் அப்படின்னு இருந்துச்சு. VRG ஹோட்டலுடைய புது நேம் தான் ரெஸ்ட் ஹியர் அப்படிங்கிற ஹோட்டல். அந்த கார் ரெஸ்ட் ஹியர் ஹோட்டலை நோக்கி போகுது. வண்டி போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நிற்கிது. மீதி எல்லாரும் என்னமோ ஓரளவுக்கு மன நிம்மதியோடு இறங்குறாங்க, ஜாலியாக கூட இருக்காங்க. ஆனால் விக்னேஷ் மட்டும் அந்த வரிகளை படிச்சுட்டு அமைதியாயிடுறான்.
காரை கொண்டு போய் செல்வம் இடத்துல நிறுத்துறதுக்காக போக மீதில லக்கேஜ் எடுத்துட்டு வெளியில நிக்கிறாங்க. எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்க விக்னேஷோட பார்வை மட்டும் அந்த போர்டு மேல இருக்கு. அங்க ரெஸ்ட் ஹியர் அப்படின்னு போட்டிருக்க கீழே ஏதாவது விஆர்ஜி ஹோட்டல்னு போட்டிருப்பாங்களான்னு தேடி தேடி பாக்குறான். ஆனா அப்படி எதுவுமே போடவே இல்லை. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு அவன் ஏதோ நின்னுட்டு இருக்க பின்னாடி யாரோ ஒருத்தர் அவனத்தோட அவன் வெறுக்குன்னு பயப்படுறான். லோகு உடனே, என்னடா ஏன்டா இப்படி இருக்க? இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுடா. அதுக்கு குமாரு, மச்சான் ஒரு ஆள் புக் பண்ணிருக்கோண்டா நாளைக்கு நைட்டுக்கு, ஜம்மாய் தான். அப்ப சந்தோஷமா இருவான்டா இந்த விக்னேஷ். டேய் சும்மா இருக்க மாட்டியாடா நீ? எப்ப பார்த்தாலும் உனக்கு அதே நினைப்புதானா? உடனே அதுக்கு இன்னொருத்தன், டேய் இவன் அப்ப அதுக்கு வரலையாட்டு இருக்குடா மூணாருக்கு. கல்யாணம் நமக்கு தானடா அந்த வேதனை தெரியும். கல்யாணம் ஆகலையே இல்ல சாரு, அதனால ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாரு. டக்குன்னு விக்னேஷ், கல்யாணம் ஆனா ஆம்பளை ஒழுக்கமா இருக்கக்கூடாது இருக்காடா என்ன? உடனே ஹரி, ஏன்டா மச்சான் ஒரு மாதிரி இருக்க, என்ன விஷயம்? இல்லடா எனக்கு என்னமோ மனசு கஷ்டமா இருக்குது. இந்த ட்ரிப்பு நல்லா இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. டே 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 ரொம்ப ஓவரா பேசாத, எல்லாம் நல்லாதான் இருக்கும். லோகுவும் குமாரும் மாத்தி மாத்தி சொல்ல விக்னேஷோட மனக்கவலை ஹரிக்கு புரியுது. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஹரினால முழுசா விக்னேஷை பார்த்துக்க முடியல. செல்வம் வண்டியை பார்க் பண்ணிட்டு வர எல்லாரும் ரிசப்ஷனுக்கு போறாங்க. அங்க போய் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிற ஆதார் நம்பரை காமிச்சு 5 பேர்த்துக்கு ஒரே ரூம்னு புக் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற கீயை வாங்கிட்டு லிஃப்ட்ல போறாங்க. லிஃப்ட்ல ஏறி போய் செகண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓப்பன் ஆக அங்க ஒவ்வொரு ரூமும் எந்தெந்த சைடு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அதுல ரூம் நம்பர் 219 அப்படிங்கிற நம்பரை நோக்கி போறாங்க. 219 போய் அந்த கதவை திறந்து 5 பேரும் உள்ள போய் பேக் எல்லாம் வைக்கிறாங்க. பேகை வச்சுட்டு லோகு, குமாரு, செல்வம், ஹரி இவங்க எல்லாரும், டே மச்சான் இந்த ரூமை பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் வருதுடா. ஆமாண்டா, எத்தனை நாள் ஃபேமிலியோட வெளியில போய் சிக்கியிருக்கிறேன் தெரியுமா? அது சரிதான்டா. அது இந்த லோகு இருக்கிறான் பாரு, எப்ப பார்த்தாலும் அவங்க அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளையோட சேர்ந்துக்கிட்டு கோயில் கோயிலா சுத்துவான். ஏண்டா லோகு, போன மாசம் கூட திருச்செந்தூர் போயிட்டு வந்துருப்பியாட்டு இருக்குது. அதேண்டா கேட்குற, அவளுக்கு டெலிவரி நெருங்கிருச்சு, ஒருக்கா திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் அம்மா அப்பா சொன்னாங்க. சரி நானும் அம்மா அப்பா மட்டும் நினச்சா அம்மா வாட்டுக்கு ஒரு பெரிய வண்டியை புக் பண்ணி சித்தப்பா சித்தி என் மாமனார் மாமியார் சின்ன மாமனார் மாமியார் முதற்கொண்டு வந்துட்டாங்க. வந்ததில் எந்த கொழுந்தியாவும் வரல, அதான் விஷயம். ஏன்டா மச்சான், கல்யாணம் நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனால் இந்த விக்னேஷனு கல்யாணம் ஆகலை, ஏன்டா இப்படி இருக்கிறான்? டே என்னைக்குமே ருசி தெரியாத வரைக்கும் நமக்கு அப்படி ஒன்றும் இருக்காதுடா. ருசி தெரிஞ்சிருச்சு எப்படிடா விட முடியும்? சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா சிரிக்கிறாங்க. சரி சரிடா எல்லாரும் போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகுங்க, வெளியில போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது விக்னேஷ் மணியை பார்த்தா மணி அது 7:15 மேல இருக்குது. டக்குன்னு விக்னேஷ், வெளியில கிளம்புறதா? என்னடா சொல்றீங்க? மணி 7:15 ஆயிடுச்சு, கீழேயே ஹோட்டல் இருக்கு, நம்ம அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், வெளியில எங்கேயும் போய் சாப்பிட வேண்டாம். உடனே லோகு, ஏடே சாப்பிட்றக்கா போல, சுத்தி பார்க்க போறோம். இந்த சைடில் நல்ல சூப்பரான இடம்லாம் இருக்காமா, கண்குள்ள பொண்ணுங்களெல்லாம் பார்க்கலாமாமா. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று புக் பண்ணமே, அந்த மாதிரி நாளைக்கு ஒன்று புக் பண்ணி சொல்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கேன். அவன் நம்மள ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான், அங்கே போலாவா? நான் வரலடா, நீங்களா போயிட்டு வாங்க. டேய் இன்னைக்கு நைட் வரல, சரி நாளைக்கு நைட் என்ன பண்ணுவேன்? நான் எங்காவது வெளில போயிடுறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஐயையோ அது சரிப்பட்டு வராது, போடா செல்வம் குமாரு, நாமெல்லாம் சேர்ந்து வெளியில கிளம்பலாம், இவன் என்னமோ பண்ணட்டும் சொல்லிட்டு செல்வம், குமார், லோகு, ஹரி எல்லாரும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் குளிச்சுட்டு டிப்டாப்பா கிளம்பி பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிட்டு வெளியில கிளம்புறாங்க. பர்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஹரி, விக்னேஷ் ஃபைனலாக கேட்குறேன், நீ வரல? நான் வரலடா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் ரூம்லேயே இருக்கேன், எனக்கு எங்கேயும் வர இஷ்டம் இல்லை. அது சரி போ சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் அவன் மட்டும் ரூம் கதவை சாத்திட்டு பெட்ல படுக்கிறான். பெட்ல படுத்தவனுக்கு என்ன அலைகள் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு, அப்போ இதே மாதிரி வந்த அன்னைக்கு நைட்டு வெளியில போக அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பார்க்கன்னு அந்த இன்ஸ்டன்ட் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு ஞாபகம் வந்துட்டே போகுது. ஆனால் அவங்க எப்படி அந்த இடத்த விட்டு போனாங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு ஞாபகம் வருது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டலை விட்டு இவங்க 6 பேரும் முரளியோட சேர்த்து அந்த பட்டி படுக்கை எல்லாத்தையும் வேக வேகமாக எடுத்துக்கிட்டு வெளியில் ஓடுறாங்க. விஆர்ஜி ஹோட்டலோடைய ரிசப்ஷனுக்கு வந்து சாவி வேகமாக வச்சுட்டு, இந்தாங்க
நாங்கள் ரூமை புக் பண்ணியிருந்தோம், இப்போ வெக்கேட் பண்ணுறோம், நாங்கள் கிளம்புறோம். சார் நீங்கள் 5 days புக் பண்ணியிருந்தீங்க, இன்னைக்கு 3 day தான் ஆகுது, ஏன் சார் இப்போவே நீங்கள் வெக்கேட் பண்ணுறீங்க? மேடம், அதெல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் கிடையாது, நாங்கள் இமீடியட்டாக வெக்கேட் பண்ணுறோம். சார் இப்போ இந்த 2 daysக்கான ரீஃபண்ட் நாங்கள் தர மாட்டோம் சார். எங்களுக்கு தள்ளினாலும் பரவாயில்ல மேடம், இந்தாங்க பிடிங்க, நாங்கள் வெக்கேட் பண்ணுறோம் சொல்லிட்டு 6 பேர் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் பரபரப்பாக வேகமாக அங்கேருந்து வெளியேறாங்க. விஆர்ஜி ஹோட்டல் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களே பார்த்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 6 பேர் வெளியில் வந்து காரு பார்க்கிங்கில் நின்றுட்டு இருக்க ஹரி வேகமாக போய் காரை எடுத்துகிட்டு வராரு. காரை எடுத்துகிட்டு வந்த உடனே மீதி இருக்க 5 பேரும் காரில் ஏறி உட்கார கார் வேகமாக அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. எல்லாம் வெளியில் கிளம்பி அந்த மூணாருடைய அவுட்டர்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்குலாம் பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு. செல்வம் அந்த பரபரப்புலேயும் ஃபோன் பண்ணி, யோ நான் செல்வம் பேசுறியா, சொல்லுங்க சார், எதுவும் பிரச்சனை இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார், நாங்கள் பார்த்துக்குறோம், இன்னும் பணம் வேணா கூட கேளியா, நாங்கள் தந்துடுறோம், எங்களை எங்காவது மாட்டி விட்றாத, அந்த 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 ஆடு மேய்க்கிற கிழவங்க இது வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போகிறான் சார், எதுவும் கவலைப்பட வேண்டாம், இன்னும் ஒரு 20 ரூபா வேணும், அதை மட்டும் எப்படியாவது நீங்கள் தந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். யோ அதான் அக்கௌண்ட் நம்பர் வாங்கியிருக்கிறேன்ல, ஊருக்கு போனதும் 20 ரூபா உனக்கு பேங்க்ல போட்டு விட்டுறேன், எடுத்துக்கோ. சார் 20 ரூபா வந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ணுவேன், பார்த்துக்குங்க. 20 ரூபா கண்டிப்பாக ஊருக்கு போனே அனுப்பிச்சிடுறோம், எப்படியாவது இந்த விஷயத்த மூடி மறைச்சிரியா? ஆ சரி சார். செல்வம் ஃபோனை வச்சதுக்கு அப்புறமா எல்லாருடைய மூஞ்சியும் பார்க்குறான். எல்லாருக்கும் வேர்த்து ஊற்றி பரபரப்பில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. லோகு செல்வத்தை பார்த்து, என்னடா ஆச்சு, என்ன விஷயம்? இல்லடா, அவன் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிறானாமா, 20 ரூபா மட்டும் ரெடி பண்ணி சீக்கிரமா போட சொன்னான், போட்டால் விஷயம் வெளியில் வராதுன்னு நினைக்கிறேன். சரிடா சரிடா, 6 பேர் ஷேர் பண்ணி 20 ரூபாய் அவனுக்கு நாளைக்கு போட்டுடலான்டா, சென்னை போனோம் நீமே. உடனே முரளி, நான் தான் அப்போவே எதுவும் வேணான்னு சொல்லி தொலைஞ்சிடல, கேட்டு தொலைஞ்சிங்களாடா, இப்போ என்னையும் போட்டு உசுறு எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. டே ரொம்ப பண்ணாதடா, தெரியாம வந்துருச்சு, ஏதோ அதெல்லாம் மூடி மறைச்சாச்சு, இனிமேல் வெளியில வராது, நீ தாம் தூமன் குதிக்கிறத நிறுத்து. இதுக்கப்புறம் அந்த வண்டி வேகமா சென்னை நோக்கி போகுது. டக்குன்னு கண்ணை முழிச்ச விக்னேஷ்க்கு அந்த பழைய நினைவுகள் எல்லாம் ஒரு நிமிஷம் வந்துட்டு போகவே மூச்சு விடுறதுக்கு சிரமமாகுது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் இல்லையா அவங்க வெளியில போற அன்னைக்கு நடந்துச்சு. அப்பதான் கரெக்டா அந்த கதவை யாரோ தட்டுற மாதிரி இருக்குது. கதவை தட்டுற சத்தம் கேட்டுதான் அவனுடைய அந்த நினைவுகள்ல இருந்து அவன் வெளியில வந்தான்னு அவனுக்கு அப்பதான் தெரியுது. மெல்ல மெல்ல எந்திரிச்சு கதவை திறக்கிறான். வெளியில யாருமே இல்லை. யாரு, என்ன வேணும்? வெளியில எட்டி பார்க்க அங்க எங்கேயும் யாருமே இல்லை. மறுபடியும் கதவை சாத்திட்டு வந்து பெட்ல படுக்கிறான். அவன் படுத்த அடுத்த 2வது செகண்டு மறுபடியும் கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. அவன் மெல்ல மெல்ல எந்திரிச்சு வந்து கதவை திறக்கிறான். இப்பயும் யாரும் இல்லை. காலிங் பில் இருக்கு, ஆனா ஏன் கதவை தட்டுறாங்கன்னு தெரில. ரிசப்ஷன்ல இருந்து நாமளும் எதுவும் ஆர்டர் பண்ணல. வெளியில எட்டி பார்த்தவன், ஹலோ ஏதாவது இருக்கீங்களா, ரிசப்ஷன்ல இருந்து ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, 2-3 வாட்டி கேட்டுட்டு எல்லா கதவும் சாத்தியிருக்கு. அவனுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஸ்டெப்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாரும் அவ்வளோ தூரமாக போயிருக்க முடியாது. அப்புறம் யார் கதவை தட்டுறது நினச்சிக்கிட்டே கதவை சாத்தலான்ட்டு போனவன் கதவை எதுவுமே சாத்தாம கதவை நீக்கி வச்சுக்கிட்டே நடந்து வந்து பெட்டில் உட்காடுறான். எதுக்கும் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுவோம், இவனுக்கு கீழே போகும் பொழுது அவனுக்கு எப்படி சாப்பிட்டு வந்துடுவானுங்க, நம்ம ஏதாவது சாப்பிட ஆர்டர் பண்ணியிருப்போன்னு சொல்லி பண்ணியிருப்பானுங்க நினச்சிக்கிட்டு முதல்ல ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணலான்ட்டு ஃபோனை எடுக்க போனவன் டக்குன்னு லோகுக்கு ஃபோன் பண்ணுறான். லோகுக்கு ஃபோன் பண்ணி, டேய் லோகு, என்னடா கம்மனை என் கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறியா? இல்லைடா, கீழே போகிறப்ப எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டு போனீங்களா? இல்லையடா மச்சான், எதுவும் ஆர்டர் பண்ணலையே. ஏன்? இல்லை, யாரோ டோரை தட்டின மாதிரி இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். இல்லைடா மச்சான், நாங்களாம் எதுவுமே ஆர்டர் பண்ண கிடையாது. சரி வரையா, நாங்கள் இங்கே தான் கொஞ்சம் முன்னாடி நிற்கிறோம், அவன் பருத்தி பால் கேட்டான்னு குடிச்சுட்டு இருக்கிறோம், வரையா என்ன? இல்லைடா நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. டே இல்லை மச்சான், நீங்கள் போயிட்டு வாங்க சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா யாரா இருக்குங்கிற யோசனை கூட மறந்து போய் அவன் அப்படியே படுத்துக்கிறான். எப்படியாவது இந்த இடத்த விட்டு சீக்கிரமா போகணும், இவனுக்கு 5-6 நாள் பிளான் போட்டிருக்கானுங்க, நம்ம 2-3 நாள் கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் கதவு தட்டுது. கதவு தட்டும் பொழுது பெட்ல எந்திரிச்சு வேகமா உட்கார்ற விக்னேஷ்க்கு ஹார்ட் பீட்டு ரொம்ப அதிகமாகுது. காரணம் இருக்குது. 1, கதவு தட்டுறதுக்கு பதிலாக காலிங் பில் அமுத்தலாம். 2, விக்னேஷ் கதவை திறந்து வச்சுட்டு தான் வந்திருக்கான். மெதுவாக எந்திரிச்சு போய் கதவு பக்கத்தில் பார்க்க யாருமே இல்லை. அவனுக்கு ஒரு நிமிஷம் பதறி போய் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல கதவு கிட்ட போகிறான். அவன் கதவுக்கும் அவனுக்கும் ஒரு 3 ஸ்டெப் இருக்கும் பொழுது கதவு சத்தம் நல்லாவே கேட்குது. கண்ணுக்கு முன்னாடி யாருமே இல்லை, கதவு திறந்துருக்குது, ஆனால் கதவு சத்தம் கேட்குது, டக்கு டக்குன்னு கேட்குது.
அந்த டக்கு டக்குன்னு கேட்குற சத்தத்தில் கதவையே பார்த்துட்டு இருக்க பாத்ரூமில் டப்புன்னு ஒரு சத்தம். அவன் திரும்பி பார்க்க பாத்ரூம் கதவு சாத்தியிருக்குது. பாத்ரூம்க்கு பக்கத்தில் மெல்ல மெல்ல நடந்து போகிறான். பாத்ரூம் பக்கத்தில் நடந்து போய் பாத்ரூம் கதவை திறக்கலான்னு பார்க்குறான். பாத்ரூம் கதவை திறக்க முடியல. யாருமே இல்லை. யார் உள்ள லாக் பண்ணியிருப்பாங்க? கதவை அவன் அவ்வளோ தூரம் தள்ளி பார்க்குறான். ஆனால் சுத்தமாக முடியல. கதவை தள்ளுறதை விட்டுட்டு வெளியில் போயிடலாமான்னு நினச்சி அவன் 2 எட்டு எடுத்து வச்ச உடனே பாத்ரூம்குள்ளே இருந்து தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது. இவனுக்கு ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் ஆடி போக பாத்ரூம் கதவை வேகமாக தள்ளுறான். திறந்துருது. ஆனால் உள்ளுக்குள்ள பைப்பு ஆன் ஆகலை. இருந்தாலும் அவனுக்கு தண்ணி விழுகிற சத்தம் நல்லா கேட்குது. பக்கத்து ரூம்லேருந்து கேட்கும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினச்சாலும் அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் நினைக்க நினைக்க அவனுக்கு ஒரு நிமிஷம் இதய துடிப்பே நின்ற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாமே நின்று போய் ஒரு அமைதி, ஒரு மையான அமைதி. அப்போ அவனுக்கு ஒரு வாசம் மூக்கை நல்லா தொலைக்குது. நல்ல பர்ஃப்யூம் வாசம். அது ரொம்ப க்ளோஸ் அப்பில் அடிக்குது. நல்ல பர்ஃப்யூம் போட்ட ஒருத்திங்க நம்ம பக்கத்தில் வந்து நின்னாங்கன்னா எந்த அளவுக்கு வாசம் அடிக்குமோ அதே அளவுக்கு அடிக்கக்கூடிய வாசம். இதெல்லாம் அவனுக்கு ஏதோ மனசுக்குள்ள மரண பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. மெல்ல மெல்ல நடந்து அந்த பெட்டு பக்கத்தில் வர மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. அப்படியே ஒரு எட்டு எட்டி பார்க்க கதவு திறந்துதான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வேக வேகமாக வெளியில் போயிடலான்ட்டு ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில் போகலான்ட்டு அவன் வேகமாக நடக்கிறான். கரெக்டாக அவன் வேக வேகமாக போய் அவனோட இதய துடிப்பையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எப்படியா இந்த ரூம்லேருந்து வெளியில் போகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரூம் டப்புன்னு சாத்திடுது. அந்த கதவு சத்தத்தில் அவன் பின்னாடி வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்தவனுக்கு மேலேயும் கீழேயும் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. அப்போது மறுபடியும் அமைதி. ஒரு செகண்டில் பாத்ரூம் கதவை அடித்து அதுக்கு அடுத்து 2வது செகண்டு தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது. முகமெல்லாம் வேர்த்து போய் மூச்சு விடுற கூட சிரமமாக இருக்கிறவன் வாயெல்லாம் குளற ஆரம்பிக்குது. ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனோட சத்தம் அவனுக்கே கேட்க மாட்டேங்குது. பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோனு எல்லாத்தையுமே தேடி தேடி பார்க்குறான். ஆனால் அவனுக்கு கையில் சிக்கல. எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் போகிறானே தவிர அவனுக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. தன்னோட ஃபோனை தன்னோட பேக்கெட்லேருந்து வேகமாக எடுத்து டயல் பண்ணுறான். யாருக்கு பண்ணுறதுன்னு தெரில. முதல்ல செல்வமோட நம்பருக்கு பண்ணுறான், நாட் ரீச்சபிள். அதுக்கடுத்து குமாரோட நம்பருக்கு பண்ணுறான், அதுவும் நாட் ரீச்சபிள். அதுக்கு மேலே லோகு, ஹரின்னு எல்லாருக்கும் பண்ணி பண்ணி பார்க்குறான், முடியல. ஃபோனை தூக்கி பெட்டில் எரிஞ்சிட்டு லேண்ட்லைன் நம்பர் எடுத்து காதில் வச்சா அதுவும் டெட் சிக்னல் காட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் ஒரு அமைதி. அவனுக்கு ரொம்ப பக்கத்தில் யாரோ அவன் கூட உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு அந்த உணர்வு நல்லாவே தெரியுது. அவன் கூட யாரோ இருக்கிறாங்கிற உணர்வில் அவனும் திரும்பி பார்க்குறான். அவன் திரும்பின உடனே அவன் வாசம் நல்லா அடிக்குது. அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லு. நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நெருக்கமாக உட்காந்துருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மெல் வருமோ அதே மாதிரி ஸ்மெல்லு. அந்த நிமிஷம் அவனுடைய கண்கள் எல்லாம் கட்ட ஆரம்பிக்குது. அப்போ கரெக்டாக டப்பு டப்புன்னு மறுபடியும் கதவு சத்தம். ஒரு நிமிஷம் பதறி போனவன் எந்திரிச்சு நிற்கிறான். வேகமாக மறுபடியும் கதவு சத்தம். மறுபடியும் டப்பு டப்புன்னு கதவு சத்தம். இவனுக்கு என்ன பண்ணுறனே தெரியல. நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த கதவை தட்டுற சத்தம் வேகமாயிட்டே போயிட்டு இருக்குது. அப்படி வேகமாக போக போக அவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் கதவு பக்கத்தில் தானாக நடந்து போகிறான். கதவில் கையை வச்சு கதவை திறக்கலான்ட்டு போகிறான். கதவு சத்தம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. கடைசியாக காலிங் பில் சத்தம் கேட்க அவன் கதவை டப்புன்னு திறக்க வெளியில் ஒரு பையன் கையில் ஒரு பார்சலோடு நின்றுட்டுருக்கிறான். யாருப்பா நீ? என்ன வேணும்? சார், உங்கள் பேர் தானே விக்னேஷ்? ஆமாம், நான் தான் சார். இப்போ தான் செல்வம் ஒருத்தர் ஃபோன் பண்ணார். உங்களுக்கு ரூமில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க சொன்னார். அதனால கொண்டாந்தேன். சாப்பாடா? நீ இப்போ தான் வரையா இல்லை முன்னாடியே வந்துட்டியா? இல்லை சார், நான் இப்போ தான் வரேன். வந்து இப்போ தான் தட்டுனேன். நீங்கள் தான் சார் திறக்கறதுக்கு டிலே ஆகிடுச்சு. சரி, இங்கே இங்கே வேற யாராவது பக்கத்து ரூமில்? சார், என்ன சார் கேட்குறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அவனும் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் உளறிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன். கதவை ஓப்பன் பண்ணியே வச்சுக்கிறேன், நீ விடு. கதவை தள்ளி நல்லா டோர் ஸ்டாப்பர் போட்டுட்டு அந்த சாப்பாடு பார்சலை வாங்கிட்டு பின்னாடி திரும்பினவன் டக்குன்னு திரும்பி அந்த பையனை பார்த்து, தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் சார், இந்த ஹோட்டல் எத்தனை வருஷமா இருக்குது? அது என்ன சார், ஒரு 5-6 வருஷமா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி? இல்லை சார், இந்த ஏரியா ஒரு காடாக தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரில சார். நான் இப்போ தான் சார் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி தம்பி,
இந்த விஆர்ஜி ஹோட்டல்னு ஒன்று. ஆமாம் சார், விஆர்ஜி ஹோட்டல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எடுத்துட்டாங்க சார். ஒரு அதுவும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எடுத்துட்டாங்க சார். அவங்களோட பிரான்ச் தான் இந்த ஹோட்டலா? இல்லை சார், அந்த ஹோட்டலுக்கு இவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. விஆர்ஜி ஹோட்டல் எடுத்தது எடுத்ததுதான். அதுக்கு இங்கே எந்த பிரான்ச்சும் இல்லை. ஒரு காலத்தில் ஃபேமஸாக இருந்தது. இப்போ சுத்தமாக எங்கே போச்சுன்னே தெரில. அப்போ இந்த ரெஸ்ட் ஹியருங்கிற இந்த ஹோட்டலுக்கும் விஆர்ஜி ஹோட்டலுக்கும் எந்த தொடர்பும் இல்லையா? இல்லையே சார். அப்போ போர்ட்லயெல்லாம் என்ன சார் உளறீங்க? இந்த ஹோட்டலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அந்த பையன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக, விக்னேஷுக்கு சொல்லவா வேணும்? மரண பயம் அப்படியே நச்சுன்னு நெத்தில அடிச்சு நிக்குது. கூடவே 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் கண்ணுக்கு முன்னாடி நிக்கதான் செய்யுது. ஆக மொத்தத்துல உயிர் பயத்தோட அவன் அந்த ரூம்ல நின்னுகிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு மேல எல்லாரும் நல்லா ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ் பெட்ல உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. பக்கத்துல இருக்கக்கூடிய லோகு, ஏய் என்னடா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் ஜாலியா இருப்பியா? அதுக்கப்புறம் அப்செட் ஆயிருவியா என்ன? டேய், நேற்று நைட்ல இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யாராவது கேக்குறீங்களா இல்லையாடா? அதுக்கு ஹரி பக்கத்துல வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே, டேய் கதவை தட்டுச்சான், பாத்ரூம்ல தண்ணி வந்துச்சான். ஏண்டா நாங்க நேற்று போனதுக்கு அப்புறம் ஓடிடி எதுலையாவது பே பண்ண பாத்தியாடா? அதெல்லாம் நம்புற மாதிரியாடா இருக்கு. டேய் சொன்னா புரிஞ்சுக்குங்கடா. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்காவது போங்க, நைட்டு இங்கேயே இருங்கடா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அதுக்கு உடனே செல்வம், மச்சான் இவனுக்கு பயமா இருக்குடா, அதனால நம்மள எங்கேயும் போகணும்னு சொல்றான். நம்ம சேஃப்டிக்காக இல்லை. காலையெல்லாம் வந்து ஐயா எப்படி ஜாலியா இருந்தீங்க? டேய் நம்ம டூர் வந்துட்டோம், யாருடைய மூடியும் அப்செட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஜாலியா இருந்தேன். இப்போ ஈவினிங் எங்கடா கிளம்பி போறீங்க? கம்முன்னு இங்கேயே இருங்கடா. எனக்கு என்னமோ மனசுக்கு தப்பா தோணுது. ஐயா ஜோசியக்காரரே, உங்க மனசை வச்சுக்கிட்டு நீங்க இங்கேயே இருங்க. ஆனா நாங்க வெளியில போக தான் போறோம். இப்படி சொன்ன உடனே விக்னேஷ்க்கு 2 பயம். இவங்க தனியா போய் வெளியில எங்காவது மாட்டிக்கிட்டாலும் பிரச்சனை. விக்னேஷ்க்கு இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமாவும் இருக்குது. நேத்து நைட்டு நடந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு விடாம சொல்லியுமே அவங்க கேலி கிண்டலுக்கு ஆனானது மட்டும்தான் இவனுக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். குமார் பக்கத்துல வந்து, கடைசியா கேட்குறோம், வரையா வரலையா? ஜாலியா சுத்திட்டு நம்ம எப்பவும் போற ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க வரலாம். என்ன முடிவு எடுக்கிற? விக்னேஷ் இப்ப என்ன முடிவு எடுப்பாரு? கண்டிப்பா விக்னேஷ் அங்க இருக்க மாட்டான். அவன் இங்க இருந்தானா மரண பயத்தை மறுபடி காட்டிருங்கிறக்காக அவனும் வரன்ட்டான். இப்படியே 5 பேரும் சேர்ந்து கிளம்பி போறாங்க. அங்கங்க நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு மணி ஒரு 6-7 மணி ஆகும் பொழுது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருது. பக்கத்தில் இருக்கக்கூடிய குமார், டேய் இங்க பாருங்க, நாம் இங்கேயே எங்கேயாவது சாப்பிட்டு போகிறது பெட்டர். நம்ம ரெகுலராக போகிற ஹோட்டல்லாம் எங்கேயும் நமக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க? நாம் இங்கே எங்கேயாவது சாப்பிட்லாமா? அதுக்கு லோகு, அதெல்லாம் முடியாதுடா, இங்கெல்லாம் சாப்பிட முடியாது. நம்ம எப்பவும் போகிற வழக்கமான ஹோட்டலுக்கே போய்க்க வேண்டியது தான். உடனே செல்வம் தன்னோட 2 கையும் தேய்ச்சிக்கிட்டு, குளிர் செம்மையாக இருக்குல்லடா, இப்போ மட்டும் யாராவது மீன் பொரிச்சு கொடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு மற்ற எல்லாரும், அப்போல்லாம் முடியாதுடா, அதெல்லாம் இங்கே யாருக்குடா பாசிபிலிட்டி இருக்குது? டேய் இந்த ஏரியாவில் ஃபிஷ் ஃப்ரைலாம் ரொம்ப ஃபேமஸ்டா. கொஞ்சம் தூரம் உள்ள காட்டுக்குள்ளே நடந்து போனோம்னு வச்சுக்கோ, நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். அதுக்கு இருக்கிறவங்க எல்லாரும், எங்கனாலாம் நடக்க முடியாதுடா, வேணா நீ போய் அந்த ஏதாவது பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு வா. அப்படி பார்த்துட்டு வந்தேன்னா வேணா நாங்கள்லாம் பின்னாடியே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு செல்வம், சரிடா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இந்த நேராகவே ஆற்றுலேருந்து பிடிச்சி மீனை பொரிச்சு கொடுக்குற இடம் இருக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ போட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை இருந்தவங்களுக்கு கால் பண்ணுறேன், எல்லோரும் வந்துடுங்க, என்னங்கிறீங்க? அதுக்கு எல்லாரும் சரின்னு சொல்லவே செல்வம் அங்கிருந்து எந்த இடத்துல மீன் பொரிச்சு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறக்காக நடக்க ஆரம்பிக்கிறாரு. எப்போவோ பார்த்த விஷயம் ஒருவேளை இருக்குமோ இருக்காதான்னு தெரியாமல் செல்வம் அங்கிருந்து கிளம்புறாரு. மீதி 4 பேரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு டீப் வியூ. அங்கேருந்து பார்த்தா எக்கச்சக்கமான பகுதிகள் தெரியும். ஆனால் ஸ்பெஷலாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இருந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. செல்வம் மட்டும் அந்த இடத்துல இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. செல்வம் போயிட்டு இருக்கும் பொழுதே ஆப்போசிட்டில் ஒருத்தர் தலையில் எதையோ வச்சு நடந்து போயிட்டுருக்கிறாரு. அந்த வயசானவரை பார்த்த செல்வம், ஐயா இந்த மீன் ஆற்று மீனை பிடிச்சிட்டு வந்து பொரிச்சு கொடுப்பாங்கல்ல, அது எங்கே இருக்குது? என்னப்பா? அவர் மறுபடியும் கேட்கவே, இந்த ஆற்று மீனை பிடிச்சிட்டு வந்து அப்போவே நம்ம முன்னாடி க்ளீன் பண்ணி நல்லா மசாலாலாம் போட்டு குழம்போ பொரிச்சோ கொடுப்பாங்களே, அது இங்கெங்கேயும் இருக்குது இல்லைங்க ஐயா? அதுவாகன்னு முன்னாடி இருந்துச்சு,
தோ இங்கிருந்து பாருங்களேன், நிறையா குடிசை வீடு தெரியுதா? ஆமாங்க ஐயா தெரியுது. அங்கே தான் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பண்ணுறாங்களான்னு தெரில, வேணா போய் கேட்டு பாருங்களேன். சொன்னதுக்கப்புறமா செல்வம் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 1.5 2 கிலோமீட்டர் வரும். இருந்தாலும் மீன் மேலே இருக்கிற ஆசையில் அங்கே நடக்கிறாரு. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு ஒத்தையடி பாதையில் சின்னதாக ஒரு பாலம். அந்த பாலத்து வழியாக ஒரு சின்ன ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அது ரொம்ப பார்க்கறக்கே அழகான இடமா இருந்துச்சு. அந்த பாலத்தை ஆத்தோட சேர்ந்து தாண்டினதுக்கு அப்புறமா அங்கே ஒரே ஒரு குடிசை வீடு இருக்குது. அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி மீன் பொரிக்கிறதுக்கான எல்லா செட்டப்போட இருக்க அதை பார்த்துட்டு முன்னாடி போய் கூப்பிடுறான் செல்வம். ஏங்க யாராவது இருக்கீங்களா வீட்டில்? ஏங்க யாராவது இருக்கீங்களா? உள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியில் வரா. கிட்டத்தட்ட 25லேருந்து 28 வயசு தான். அந்த காலத்துல எல்லாம் முட்டி வரைக்கும் சேலை கட்டிட்டு தலையில் ஒரு கொண்டையை போட்டு கனகாம்பர பூ வச்சு சுத்த கிராமத்து பொண்ணு மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பொண்ணு. பார்த்தாலே எல்லாரையும் கவர்ற அளவுக்கு அப்படி ஒரு அழகு. எந்த மேக்கப்பும் இல்லாமல் ஒரு கணுக்கால் வரைக்கும் சேலையை கட்டிக்கிட்டு அழகாக கொண்டை போட்டு அதில் கனகாம்பர பூ வச்சு நெத்தியில் குங்குமம் போட்டு நல்லா வச்சுக்கிட்டு ஒரு மொட்டு தோடு போட்டுக்கிட்டு பார்க்குறக்கு அவ்வளோ இருக்கிறா. இவளுக்கு மட்டும் மேக்கப் போட்டோம் இருக்கிற ஹீரோயின்லாம் தோற்று போயிடுவாங்கிற அளவுக்கு ஒரு பேரழகில் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறா. அதை பார்த்துட்டு ஏங்க மீன் பொரிச்சு கொடுக்குற இடம். செல்வத்துக்கு இப்போ மீன் மேலே விட அந்த பொண்ணு மேலே நல்லா கவனம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க பொரிச்சு கொடுப்போம். ஐயன் ஒரு 10 மீன் பொரிச்சு கொடுத்துட்டு இப்போ தான் மறுபடியும் ஆற்றுக்கு போயிருக்கிறாரு, வந்துடுவார். அப்படியா? எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியும் வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும். அச்சச்சோ, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வெயிட் பண்ணுறாங்களே, எங்களுக்கு இம்மிடியேட்டாக வேணும், ஏதாவது பண்ண முடியுமா? 10 மீன் இருக்குது, நான் வேணா உங்களுக்கு பண்ணி தரட்டுமா? பண்ணி கொடுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? இட்லி ஊற்றி குழம்பு வச்சு கொஞ்சம் மீனை பொரிச்சு கொடுக்க முடியுமா? பண்ணிடலாங்க. எத்தனை பேர்த்துக்கு எத்தனை பண்ணணும்? எங்கள் 5 பேர் இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு நீங்களே குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணி கொடுங்களேன். யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு 1000லேருந்து 1500 வருங்க. பரவாயில்லைங்க, எவ்வளோ நாளாலும் சரி, நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணு உள்ளே போய் ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மீனை எடுத்து வெட்டுற இடத்துல போட்டு இது பண்ண ஆரம்பிக்கிறா. செல்வத்தோட கண்ணு முழுக்க முழுக்க அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. பக்கத்தில் போய் உட்காந்தவன் அந்த பொண்ணுக்கிட்ட தவறான முறையில் பேச ஆரம்பிக்கிறதுக்கு தயாராகிறான். ஏப்பா மீன் மட்டும்தானா, மற்றதெல்லாம் கூடையா? மற்றதெல்லாம்னா என்ன கேட்குறீங்க? இல்லை, பார்க்குறக்கு இவ்வளோ அழகாக இருக்கிறையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சிரிக்க இதுதான் சரியான நேரம்னு தூண்டில் போட ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்பா வரக்கு 2-3 மணி நேரம் ஆகுமா? ஆமாங்க, வேற ஏதாவது இருந்தால் கூட பணம் கொடுத்துர்லாம். அந்த பொண்ணு சிரிச்சதுக்கப்புறமா செல்வம் இன்னும் அந்த டேபிளை தள்ளி பக்கத்தில் போட அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட கையை லைட்டாக தொட அந்த பொண்ணு அதுக்கும் சிரிக்கிறா. இதுவே நல்ல சிக்னலாக தெரிஞ்சுக்கிட்டு அவள் செய்ய காமிக்க அந்த பொண்ணு கையை கழுவிட்டு அவனை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. அந்த வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தினதுக்கப்புறமா செல்வம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. கதவை சாத்தின அந்த பொண்ணு திரும்பி நிற்கிறா. திரும்பி செல்வத்தை பார்க்க அவன் இதுக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டா, நான் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அவன் பேசும் பொழுது செல்வத்தோட ஃபோன் அடிக்க அவன் ஃபோனை அட்டன் பண்ணாமல் கட் பண்ணி விடுறான். கால் பண்ணது லோகு தான். மறுபடியும் ரிங் அடிக்க அவன் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு ஃபோனை டேபிளில் வச்சிட்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லறங்க கதவை சாத்திட்டு திரும்பி பார்த்துக்க செல்வம் பக்கத்தில் வரான். செல்வம் அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து நிற்க அந்த பொண்ணு டக்குன்னு செல்வத்தோட கழுத்தை பிடிச்சிட்றா. பிடிச்ச பிடி அவள் விட மாட்டேங்கிறா. பிடிச்சிட்டு அவனை கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு என்னை விட்டுருமா விட்டுருமா, தெரியாமல் கேட்டமா, என்னை விட்டுருமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தள்ள அவன் போய் செவுத்தோடு இடித்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த நிமிஷம் அவனுக்கு தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. இப்போ அந்த பொண்ணு அவன் பக்கத்தில் வந்து நின்று அவன் சட்டையை பிடிச்சு மேலே தூக்கி அவனை ஓங்கி 4 அறையிறா. அரைஞ்ச உடனே அவனுக்கு இன்னும் மரண பயம் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அவனால் ஒன்றுமே முடியல. பேய் அறைன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, அதை அவன் அப்போ தான் அனுபவிச்சுருந்துருப்பான் போல். அவன் சுருண்டு அப்படியே கீழே விழுகிறான். எழுப்புன அந்த பொண்ணு ஒத்த கையால் அவனை தூக்கி செவுத்தில் நிற்க வச்சு அவனை ஒரு பார்வை பார்க்க
அந்த பொண்ணோட முகத்தில் இருந்த ஆக்ரோஷம் இவனை நிலக்குள்ளேயே வச்சிடுச்சு. ஒரு பொண்ணுனால நம்மளை இப்படி தூக்கி செவுத்துல நிற்க வைக்கிறதுனா அது சாதாரணமான வேலை இல்லை. மறுபடியும் அந்த பொண்ணு அவனை கீழே இறக்கி சட்டையை பிடிச்சு முன்னாடியும் பின்னாடியும் ஆட்ட அவன் அப்படியே செவுத்துல அடிச்சு அடிச்சு வரான். இழுத்து போட்ட அந்த பொண்ணு மேலே காலை ஓங்கி அவன் நெஞ்சில் மிதிக்க அவன் நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறான். கையெடுத்து கும்பிட்டவன், மா என்னை விட்டுரு, நான் கேட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை தயவு செஞ்சு விட்டுரு, நான் இப்படியே போயிடுறேன், நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அவன் மெல்ல மெல்ல எந்திரிச்சு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகலான்னு ஃபோன் எடுக்க போகும் பொழுது அந்த பொண்ணு வேகமாக வந்து அவனோட வலது கையை பிடிச்சு பின்னாடி ஒரே முறியாக முடிச்சு முடியை பிடிச்சி இழுத்து அப்படியே கீழே தள்ளுறா. இது எல்லாமே சாதாரண ஒரு பொண்ணுனால பண்ண வேண்டியது கிடையாது, பண்ணவும் முடியாது. அப்போது அவளுக்குள்ளே ஏதாவது ஒரு சக்தி இருக்குமோ அப்படிங்கிற எண்ணமே அவனுக்கு வருது. இன்னும் அந்த பொண்ணு விடாமல் அவனை தாக்க ஆரம்பிக்கிறா. கடைசியாக ஓங்கி அடிக்க செவுத்துல போய் ஒரு அடிப்பட்டு அப்படி கீழே விழுக அவனுக்கு மண்டை வாய் கையின்னு எல்லா பக்கத்துலேயும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. எல்லா ரத்தமும் ஒவ்வொன்றா அப்படியே அவன் தொடச்சிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வந்து சட்டையை பிடிச்சு தூக்கி நிறுத்தி வைக்கிறான். இந்த பொண்ணோட கண்ணில் இருக்கக்கூடிய வன்மம், அந்த பொண்ணு செய்யக்கூடிய செயல், இது எல்லாமே என்னமோ அவனுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்துது. கையெடுத்து கும்பிடுறம்மா, கேட்டது தப்பு தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ, ப்ளீஸ் என்னை விட்டுருமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சத்தமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. சிரிக்கும் பொழுது அவளுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி மாற அவள் ஒரு நிமிஷம் செல்வத்தையே உத்து பார்க்குறா. செல்வத்துக்கு அந்த பொண்ணோட மூஞ்சில் தெரிஞ்ச உருவம் நிரஞ்சனா. நிரஞ்சனா? நிரஞ்சனா நீ? ஆமாண்டா, நானே தான்டா, நிரஞ்சனாவே தான்டா அப்படின்னு சொல்ல சொல்ல செல்வத்தோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு. மணி என்னமோ 8 மணி ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு குமார் ஃபோன் எடுத்து செல்வத்துக்கு கால் பண்ணுறான். நாட் ரீச்சபிள்னு வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் அங்கேயே உட்காந்துட்ருக்குறாங்க. என்னடா அவனை இன்னும் காணா, மீன் சாப்பிட போனவன் சாப்பிட்டு அங்கேயே இருந்துட்டானே என்னமோ, அதுக்கு இன்னொருத்தன் பின்ன என்னடா ஏதாவது பொண்ணு இது சிக்கியிருக்கும், ஐயா பலமாக மாட்டிகிட்டு இருந்திருப்பாரு, அதனாலயா தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். விக்னேஷ் உடனே எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா, அவன் எங்காவது மாட்டியிருப்பானோ என்னமோ. டேய் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்கிற, ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, இவனை கூப்பிட வேணா நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் ஏதாவது கேட்டிங்களாடா? கோவத்தில் ஹரி சொல்ல விக்னேஷுக்கு கோவம் வந்து 2 பேத்துக்கும் பயங்கரமான ஆர்கியூமெண்ட் ஆகுது. எந்திரிச்சு வந்த குமார் லோகு 2 பேரும் அமைதியாக இருக்கீங்களாடா, ஏற்கனவே அவனுக்கானான்னு உசுறு போயிட்டுருக்குது, இதில் நீங்கள் வேற ஃபோனை பண்ணி பாருங்கடா. மறுபடியும் ஃபோன் பண்ண அது நாட் ரீச்சபிள் தான் இருக்குது. ஏற்கனவே அவன் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டான், அதுக்கப்புறம் எப்படி ஃபோன் போகும்? அவங்க திரும்ப திரும்ப பார்க்க மறுபடியும் ஃபோன் போகவே இல்லை. எந்திரிச்ச லோகு, சரி வாங்கடா, எனக்கு தெரிஞ்சு இவன் இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் போயிருந்துருக்க முடியாது, அங்கே போய் தேடி பார்க்க வேண்டியதுதான், வாங்க சொல்லிவிட்டு அவனுக்கு 4 எட்டு வச்சுருப்பாங்க. 4 எட்டு வச்ச உடனே அதே வயசான தாத்தா தலையில் ஒன்று வச்சுக்கிட்டு அங்கே வராரு. வந்தவரை பார்த்து, தாத்தா இந்த வழி யாராவது போய் பார்த்தீங்களா? இல்லையேப்பா, யாரும் போன மாதிரி நான் பார்க்கலையே. இல்லை தாத்தா, நீங்கள் அப்பளே 2-3 வாட்டி இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தேன், நான் பார்த்தேன். நீங்கள் வாட்டி இப்படி வந்தீங்கள்ல, ஒரு 6:45 7 அந்த மாதிரி ஒரு மணிக்கு வந்தீங்கள்ல, அப்போது எவனாவது இங்கே கீழே போனதை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை கண்ணு, அப்படியே நான் போய் பார்க்கவே இல்லையே. ஐயோ சரிங்க ஐயா, இங்கே பக்கத்தில் மீன் பொரிச்சு கொடுக்குற இடம் ஏதாவது இருக்குதா? கண்ணு, மீனை பிடிச்சி பொரித்து வறுத்து கொடுக்கறதெல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீ பிடிச்சிக்கிச்சு குடிசையெல்லாம், அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போலீஸ் என்றைக்கும் நிறுத்தி வச்சிருச்சு. இல்லைங்க ஐயா, இந்த பக்கம் யாரோ மீன் பொரிச்சு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு எங்கள் ஃப்ரெண்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போனான், அதனால தான் நாங்கள் கேட்குறோம். கண்ணு, நான் இப்போ வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் நீங்கள் சொன்ன மாதிரி 3 வாட்டி நடந்துட்டேன், என் தொழில் அப்படி. ஆனால் ஒருத்தரையும் நான் பார்க்கல. இன்னொன்று, 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஏரியாவில் மீன் பிடிச்சி பொரிச்சு கொடுக்கறதெல்லாம் நிறுத்தியாச்சு. நீங்கள் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எங்கே போனீங்கனாலும் ஒத்த குடிசை இருக்காது, ஒரு இடத்துலையும் மீன் பொரித்து வறுத்து கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த பக்கம் போகிறது ஆபத்து. ஐயா இல்லைங்க, எங்கள் ஃப்ரெண்டை காணா, பார்க்க போகணும். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க கண்ணு. ஆவி நடமாட்டம், பேய் நடமாட்டம், அமானுஷ்ய சக்தியினுடைய நடமாட்டம் இந்த இடத்துல இருக்குதுன்னு நிறையா பேர் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்.
2 வாரத்துக்கு முன்னாடி கூட சின்ன பிள்ளை ஒன்று இங்கே வந்து தொலைஞ்சு போயிருச்சு. கட்டங்கடைசியாக பார்க்கும் பொழுது இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பழைய குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கிட்ட அந்த புள்ள பொணமாக கடந்துச்சு. ரொம்ப ஆபத்தான பகுதி தம்பி. நீங்கள்லாம் ஏன் தேவையில்லாமல் உள்ளே போகிறீங்க சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிருக்க. இப்போ தான் எல்லாருடைய மனசுக்குள்ளேயுமே பயம் வர ஆரம்பிக்குது. ஏற்கனவே பயமாக இருக்கக்கூடிய விக்னேஷ்க்கு சொல்லவா வேணும்? மறுபடியும் ஃபோனை எடுத்து பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் செல்வத்தோட ஃபோன் கிடைக்கவே இல்லை. அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஃபோன் தன்னோட பாக்கெட்டில் இருக்க செல்வம் அந்த இடத்துல பிணமாக கிடக்கிறாரு. ஆமாம், அந்த தாத்தா சொன்ன மாதிரி அந்த குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இறந்து போய் கிடந்தது உண்மைதான். இப்போது அதே குளத்துக்கு பக்கத்தில் செல்வம் பிணமாக கிடக்கிறாரு. செல்வத்தோட உயிர் எப்போவோ போயிருச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லு மேல எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க. குமார், லோகு, விக்னேஷ், ஹரி எல்லாரும் தலையில கையை வச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் கண்ணீரோட வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. குளத்துக்கு பக்கத்துல கிடக்கக்கூடிய செல்வமோட டெட் பாடிய போட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க 2 கேமராமேன். இன்ஸ்பெக்டர் ஒருத்தர், கான்ஸ்டபிள் ஒருத்தருன்னு சுத்தி எல்லா பக்கத்துல இருக்கிற மக்களையுமே போக சொல்லிட்டு இருக்க. அங்க இன்னும் ரிப்போர்ட் பண்றதுக்காக ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஜிஹெச்லேருந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்க. போலீஸ் கேஸு பெருசாகுது. வெளியூர்லேருந்து சுற்றுலாவுக்கு வந்தவங்க இப்படி ஆயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் பரபரப்பான பேச்சாக இருக்குது. மூணாருக்கு வந்தவங்க இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வரமாட்டாங்க. இருந்தாலும் விஷயத்தை கேள்விப்பட்டு வந்திருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூட அங்கிருந்து விலக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் 8 மணிக்கு அந்த இடம் அப்படி ஒரு பரபரப்பை யாருமே பார்த்துருக்கிறது இல்லை. செல்வம் கண்ணெல்லாம் மேலே போய் உடம்பெல்லாம் நிறம் மாறி ஒரு மாதிரி அகோரமாக இருக்கிறாரு. உடம்புல இருந்து ரத்தங்கள் அங்கங்கே வந்துகிட்டு இருக்குது. நாக்கெல்லாம் கூட கொஞ்சம் வெளியில் தள்ளி இருந்துச்சு. அங்கிருந்து வந்த ஒரு வயசானவர் இன்ஸ்பெக்டரை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அங்கே நடந்து போய் செல்வத்தோட டெட் பாடியை நல்லா உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்தவர், ஏனப்பு யார் இது? தோ அங்கே இருக்கானுங்க பாருங்க, இவனுங்க தான். அந்த ஐயா நடந்து போய் அந்த பசங்களை பார்த்து மேலையும் கீழையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஏப்பா இந்த இடத்துல தான் காத்து கருப்பு நடமாட்டம் இருக்குதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறோம். இங்கிருந்து இன்னும் 1/2 கிலோமீட்டர் போனால் தற்கொலை பண்ணிக்கிற இடம். அந்த இடத்துல இருக்கிற காத்து கருப்பெல்லாம் இங்கே தான்ப்பா அண்டிகிட்டு இருக்குது. ஏப்பா நீங்கள் தேவையில்லாமல் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க? ஆறும் மண்ணில் காத்து கருப்பு பண்ண மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு லோகு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? காத்து கருப்பு பேய் பிசாசு தான் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அவன் ஏதோ இங்கே வந்திருக்கான். யாரோ அவன்ட்டு இருக்கிற நகை பணத்துக்காக அடிச்சு போட்டாங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற ஆள் வரவும் விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து லோகுவை பார்த்து, ஏய் என்ன சொன்ன? எவனோ நாயக்காக அடிச்சு போட்டு போனானா இந்த ஏரியாவுக்கா? நீ மூணாருக்கு எத்தனை வாட்டி வந்திருக்க? எதுவுமே பேசாம நின்றுட்டு இருக்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லுல தான் கையில இருக்கக்கூடிய லத்தி ஓங்கி அடிச்சு, சொல்லு எத்தனை வாட்டி வந்திருக்க? இது 2வது வாட்டி. மொத வாட்டி எப்ப வந்தீரு? ஒரு 7 வருஷம் இருக்கும். நாங்கெல்லாம் மூணாறில் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தான் எங்கள் ஸ்டேஷன். 6 மணிக்கு மேலே ஸ்டேஷன்லேருந்து வெளியில் கூட வரமாட்டோம். ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே கருப்பணசாமி கோயில் கட்டி வச்சுருக்குறோம். என்ன சாதாரணமாக நினச்சிட்ருக்கியா? காவு வாங்கணும்னு நினச்சிருச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணும். உசுறு கொடுத்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். சென்னையிலேருந்து வந்துட்டு நீ என்ன வேணாலும் சொல்லுவேன், நாங்கள் கேட்டுட்ருக்கோணுமா? உடம்புல ஒரு கீரல் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாயிலிருந்தும் நெத்திலையும் ரத்தம் வந்திருக்குது. அவன் நாக்கப்பாரு, கண்ணப்பாரு, மரண பயம் இன்னும் அப்படியே தெரிஞ்சிட்டு இருக்குது. இங்க இருக்கிறவங்களா ஒன்றும் கதை சொல்லிட்டு இருக்க கிடையாது. முதல்ல ஊருக்கு கிளம்புற வழியை பாருங்க. டெட் பாடியை எப்படி ஊருக்கு கொடுத்து விடணுமோ எல்லா ப்ரொசீஜரோடு நாங்கள் கொடுத்து விட்றோம் சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த போக கான்ஸ்டபிள் வேகமா வராரு. என்னப்பா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க? அதுக்கு டக்குன்னு விக்னேஷ், ஐயா பேய் காத்து கருப்பு இதுலாம் நம்பிக்கையிலே நாங்கள் சொல்லலைங்க. ஆனால் இந்த சூழ்நிலை எப்படி எங்களால்? உடனே அதுக்கு ஹரி, வாய முடுற விக்னேஷ், அன்னைக்கு நீ ஹோட்டலில் சொன்னிய ஒரு கதை, அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களும் ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்மள நம்பிக்கிட்டே இருக்கோன்னு நினைக்கிறியாடா? சும்மா எப்போ பார்த்தாலுமே. அதுக்கு டக்குன்னு அந்த பெரியவர், இல்லை கண்ணு, இந்த பையன் ஆவியினால தான் இறந்துருக்கிறான். எனக்கு எல்லா சுச்சமும் தெரியும். ஏதோ ஒரு ஆவி பழி வாங்கணும்னு இந்த பையனை எல்லாம் பண்ணியிருக்குது. நீங்கள் இங்கிருந்து போயிடுறது உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா சோழி போட்டு பார்த்து விஷயத்த சொல்லுறேன். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா? அதுக்கு டக்குன்னு குமார், இங்கே பாருங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத வேலை. சும்மா நொய்யின்னுட்டு இந்த டெட் பாடி எப்படியாவது ஊருக்கு கொண்டு போகிற ஏற்பாடு பண்ணுங்க.
குடும்பத்துக்கு போய் நாங்க என்ன பதில் சொல்லுவோம்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. உடனே டக்குன்னு குமாருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வர தன்னோட பாக்கெட்ல இருந்து போனை எடுத்து ஒரு நம்பருக்கு கால் பண்றான். கால் பண்ணி, ஆமா மூணார்ல தான் இருக்கோம். ஆ ஆமா இந்த இடத்துல தான் இருக்கோம். ஆ வந்துருங்க சொல்லிட்டு போனை வைக்க, ஹரி, லோகு, விக்னேஷ் எல்லாரும் வந்து என்னன்னு கேட்க, அவன் சொன்ன விஷயத்த கேட்டு எல்லாரும் சரி நின்றுட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு குமார் திரும்பி டெட் பாடியை பார்க்க திடீர்னு செல்வம் கண்ணு டப்புன்னு பார்த்து குமாரை பார்த்து சிரிக்குது. பயந்து போனவன் ஒரு நிமிஷம் பின்னாடி போய் அப்படியே கீழே விழுகிறான். கீழே விழுந்தவனை பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே கையை பிடிச்சு தூக்க, என்னடா என்னாச்சு? டே டே செல்வம் செல்வம். ஆமாண்டா செல்வம், என்ன இப்போ? இல்லடா இல்லை, அவன் அவன் இப்போ என்னை பார்த்து சிரிச்சான்டா. சொன்ன அடுத்த நிமிஷம் ஹரி தலையில் அடிச்சுக்கிட்டு, இந்த விக்னேஷ்க்கு அடுத்து நீயே ஆரம்பிச்சிட்டியா? சுற்றி இருக்கிறவங்க கதை சொன்னாங்கன்னா நீ எல்லாத்தையும் நம்ப தான் ஆரம்பிப்பேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னமோ 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மூணாருக்கு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் குமார், செல்வம், விக்னேஷ், லோகு, ஹரி, முரளி. எல்லாரும் விஆர்ஜி ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. ரூம் நம்பர் 219. ரூமில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் எப்படி போனாலும் பெண்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு, தண்ணி போடுறது, தம் அடிக்கிறது, இந்த மாதிரி ஈர்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இப்படி தான் முழுக்க முழுக்க இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அப்படி தான் ஃபுல் போதையில் இருக்கும் பொழுது எல்லாரும் மாற்றி மாற்றி இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. மச்சான், இந்த மாதிரி தண்ணி தம்மு எல்லாம் எத்தனை நாள் தான் அனுபவிக்கிறது? இங்கே இருக்கிற எவனுக்கும் கல்யாணம் ஆகலை, நம்ம லோகுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது. நாமெல்லாம் ஏண்டா மச்சான் ஒரு ட்ரையல் பார்க்கக்கூடாது? டே அவன் சொல்கிறது சரிதான்டா, நாம் ட்ரையல் பார்த்துட்டா தான் என்ன? முரளி டக்குன்னு தான் குடிச்சிட்டு இருக்கக்கூடிய கிளாஸை கீழே வச்சு, சி வாயை மூடுங்கடா, ஏன்டா அதெல்லாம் வேணான்டா. அதுக்கு உடனே குமார், மச்சான் உனக்கு பயமாக இருந்தால் நீ விட்டுருடா, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஏன்டா கவலைப்படுற? இல்லைடா மச்சான், டேய் நம்மளுக்குன்னு தான் ஆண்டவன் பெரிய ஒரு நல்லது பண்ணியிருக்கான்ல, நாம் என்ன தப்பு பண்ணாலும் தெரியவே தெரியாது, அதனால நாம் பண்ணுவோமாடா. இதே மாதிரி அசிங்கமான வார்த்தைகளில் எல்லாரும் பேசி கடைசியாக வந்த முடிவு ஒரு பொண்ணை வர வைக்கிறது தான். எப்படி என்னன்னு அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டலில் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கு அறிமுகமானவன் தான் சில்லியப்பன். பார்க்கறக்கு ஒல்லியாக நல்லா தலையில் முடி வச்சுக்கிட்டு கண்ணமெல்லாம் ஒடுங்கி போய் பல்லு கொஞ்சம் முன்னாடி தூக்குன மாதிரி, கை கொஞ்சம் ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும். வலது கை நார்மலாக இருக்கும், இடது கை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த ஹோட்டலுக்கு வந்து ரூம் நம்பர் 219 கதவை தட்டுறான். கதவை முதல்ல தட்டும் பொழுது விக்னேஷ் கதவை திறக்கிறான். உள்ள சில்லியப்பன் வரான். சாமி, நீங்கள் தான் என்ன வர சொன்னீங்களாக்கும்? ஆமாம் நாங்கள் தான் வர சொன்னோம். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க, ஆரேங்கண்ணா எல்லாரும் வெளில போயிருக்காங்க, வந்துடுவாங்க, வந்து உட்காருங்க சொல்லிட்டு அங்கே உட்காந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்க கரெக்டாக 1/2 மணி நேரம் கிளம்பிச்சு எல்லாரும் வராங்க. வந்த உடனே இந்த ஆள் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னோம்ல, அந்த ஆள் சொன்னதுக்கு அப்புறமா செல்வம், குமார், லோகு, விக்னேஷ், ஹரின்னு எல்லாரும் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. முரளி மட்டும் இது எதுவுமே கண்டுக்காம ஆப்போசிட் இருக்கக்கூடிய சோஃபால உட்காந்து தன்னோட ஃபோனை எடுத்து தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கிறாரு. டேய் ஆட்டத்துக்கு வரையா இல்லையா? சி போங்கடா, சும்மா இந்த மாதிரி சீப்பான விஷயத்துல என்னை வர வைக்காதீங்க, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. அவன் கிடக்குறான்டா, நாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி இப்படின்னு பேசி குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அடுத்த நாள் நைட்டுக்கு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணுறாங்க. சில்லியப்பன் பணத்தை வாங்கி சிரிச்சுக்கிட்டே எண்ணிக்கிட்டு போகிறாரு. அடுத்த நாள் வரக்கூடிய பெண்ணுக்காக இவங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு முரளி, சரிடா மச்சான், நீங்கள் திருந்து போகிறதும் கிடையாது, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகிறதும் கிடையாது, வரப்போகிற பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கிறவன் தாண்டா உண்மையான ஆம்பளை. டே சும்மா பஜ டைலாக் பேசிகிட்டு இருக்காதுடா, எல்லாம் தெரியும். உண்மையான ஆம்பளை உண்மையான புருஷன்னா 95% எவனும் இருக்க மாட்டான். நம்ம தான் தப்பு பண்ணால் தெரியாதேடா, நமக்கு என்னடா கவலை, நீ போடா, நாங்கள் என்ன குடும்ப குத்து விளக்கியா வர சொல்லியிருக்கோம், இதுலேயே இருக்கிறவள் தானே வர சொல்லியிருக்கோம், உன் வேலையை பார்த்துட்டு போ. மாறி மாறி எல்லாரும் சொல்லவே தலையில் அடிச்சுக்கிட்டு முரளி அங்கிருந்து கிளம்பிடுறான். முரளி கிளம்பி ஒரு 1/4 மணி நேரம் கிளம்பிச்சு அந்த ரூம்னுடைய கதவு தட்டப்படுது. முதல்ல கதவை தட்டி யாருமே வந்து திறக்கல. அடுத்து 2-3 வாட்டி தட்டியுமே
யாரும் வந்து திறக்கல. அடுத்து காலிங் பில் அமுத்த விக்னேஷ் வந்து கதவை திறக்கிறான். கதவுக்கு அந்த பக்கமா சுடிதார் போட்டுக்கிட்டு நல்லா வெள்ளை வெள்ளையன்னு ஃப்ரீ ஹேர் விட்டுக்கிட்டு கண்மை, லிப்ஸ்டிக்கு, மூக்குத்தி, அல்லக்காதத்தோடுன்னு நல்லா ஜிம்மிக்கு போட்டுக்கிட்டு கையிலெல்லாம் வளையல் கொலுசுலாம் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கிறா. பேரு? ஆ, ஏன் சில்லியப்பன் சொல்லலையாக்கும்? சில்லியப்ப சொன்னாரு, பேர் என்னன்னு சொல்லு. பேர் சொன்னாதான் உள்ள விடுவீங்களாக்கும்? தோ நீ கொடுத்த பணத்துல பாதி என் கையில் இருக்குது பாரு. சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்து அவ காமிக்க உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் எட்டி பார்க்கறாங்க. அவங்க 5 பேரும் அவளை சுத்தி வந்து நின்னுக்கிறாங்க. பேர் என்ன? பேரெல்லாம் வெளில சொல்ல முடியாது. உனக்கு என்ன பேர் பிடிக்குதோ அதை நீ வச்சுக்கலாம். எங்களுக்குன்னு புதுசா எந்த பேரும் கிடையாது. சரி, இப்ப எப்படி? உனக்கு எல்லாமே ஓகேவா? சில்லியப்ப எல்லாம் சொன்னாரா? ஆ, சொன்னா எனக்கு எல்லாமே ஓகே தான். சரி, எனக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 4 பேர் வெளியில் போயிட்டு லோகு மட்டும் உள்ளே இருக்கிறாரு. அந்த பொண்ணு கட்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அரை மணி நேரம் கிளம்பிச்சு லோகு எந்திரிக்க அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்கார்றா. அந்த பொண்ணு லோகுவை பார்த்து, என்ன உனக்கு கல்யாணமா? சில்லியப்ப சொன்னா. ஆமாம் ஆமாம், இன்னும் 3 மாதம் இருக்குது. எப்படி ஆம்பளை சிங்கல்ல நான்? ஆ, என்ன சொன்னேன்? ஆம்பளை சிங்கல்ல நானுன்னு சொன்னேன். யோ, இதெல்லாம் ஆம்பளை கழகம் நீங்களா நினச்சிட்டு இருக்கிறீங்களாக்கும்? இது நாய், பேய், பிசாசு, நரி எல்லாம் மண்ணும். என்னைக்கும் தனக்கு வரப்போகிற பொண்டாட்டிக்கு மனசாலி உடம்பாளி எவன் உண்மையாக இருக்கணும் அவன் தான் உண்மையான ஆம்பளை. நீ ஆம்பளையா? சி, ஆம்பளைக்கான அர்த்தமே வேறையா. இதுவே நீ கட்டிக்கு போற முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருந்தா? கேட்ட உடனே லோவுக்கு கோவம் வந்து அவ குறவழி பிடிக்கிறான். குறவழி பிடிச்ச உடனே அவளுக்கு கோவம் வந்து அவனை தள்ளி விடுறான். என்னடா சும்மா நடிக்கிற? நீ என்ன அப்படி யோகியமா? ஆம்பளைங்கிறவன் எல்லா வகையிலையுமே ஒரு பொண்ணுக்கு உண்மையா இருக்கணும். நீங்க 5 பேர் அப்படி கிடையாது. ஆம்பளை கேட்டகரியிலே வரமாட்டீங்க. நாய், பேய் அந்த கேட்டகரியில வருவீங்க. சொல்லிட்டு அவ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க லோவுக்கு இன்னுமே டென்ஷன் அப்படி ஆகுது. டக்குன்னு அவளோட ஃபோன் அடிக்க ஃபோனை எடுத்து பார்க்கறா. அதுல ஒரு நம்பர் வருது. வேக வேகமா அந்த நம்பர் எடுத்து பட்டன் அமர்த்தி பேசுறா. ஹலோ, அப்படியா? சரி வரேன். சரி நான் சீக்கிரம் வந்துடுவேன் சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவள் லோகு பார்த்து, சரியா நீ கொடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் இப்போ முக்கியமாக போகணும், என்னை விட்டுறியா? சில்லியப்பங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு அவள் வேகமாக தன்னோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போகலான்ட்டு போகும் பொழுது கதவை திறக்கிறா. வெளியில் மிச்சம் 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு? இல்லை, நான் கொஞ்சம் வேகமாக போகணும், ப்ளீஸ் நான் போகட்டுமா? வெளியில் இருக்கிற நேரத்தில் அவங்க எல்லாரும் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டாங்க. லோ கூட ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியில் இருந்தது தான் உண்மை. இவங்க எல்லாரும் அவளை போக விட மாட்டேங்கிறாங்க. இல்லை, நான் போயாகணும், என்னை விடுங்க, நான் சில்லியப்பங்கிட்ட பேசிக்கிறேன். உங்கள் காசெல்லாம் காசெல்லாம் எங்களுக்கு விஷயம் கிடையாது. எங்களுக்கு நீ சொன்னால் புரிஞ்சுக்கோ. டக்குன்னு விக்னேஷ், டேடே ஏதோ எமர்ஜென்சி சொல்கிறாங்க, போகட்டும் விடுங்களேன்டா. டே, அப்படியெல்லாம் முடியாதுடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் முடியாது. எங்களுக்கு நாங்கள் எதுக்காக கூட்டமோ அதுக்கு வேணும். சில்லியப்பன்ட்ட வேணாலும் சொல்லி எங்கே வேணாலும் சொல்லு சொல்லிட்டு செல்வம், குமார், லோகு, ஹரி எல்லாரும் அந்த பொண்ணை ரூமுக்குள்ள எழுதிட்டு போகிறாங்க. விக்னேஷ் எவ்வளோ தூரம் சொல்லி அவங்கள கேட்கவே கிடையாது. விக்னேஷை உள்ளவான்னு கூப்பிட்டுமே அவன் மறுத்துட்டான். அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் கையெடுத்து கெஞ்சினா, நான் போகணும், என்னை விடுங்க, எங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி, நான் போய் ஆகணும்னு கெஞ்சுன்னு கெஞ்சினா. ஆனால் இவங்க 2 மணி நேரத்துக்கு பக்கமாக அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணிட்டாங்க. மனசாலே உடம்பாலே அந்த பொண்ணை அணுவா வதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்னேஷ், உள்ள இருந்தோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், கத்துற சத்தத்துல யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறக்காக கதவை திறந்துட்டு வெளியில போய் நின்றுட்டு அந்த 2 மணி நேரம் யாருமே வராம வந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு எப்படியோ இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தி விட்டுறான். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா கதவை திறந்து செல்வம் வெளில எட்டி பார்க்கறான். மயக்கம் போட்டா. அவன் பேர் என்ன? சில்லியப்பனா? அவனை வர சொல்லு. இவன் உடனே பேக்கெட்ல இருக்கிற ஃபோனை எடுத்து சில்லியப்பனுக்கு ஃபோன் பண்ண. சில்லியப்ப நடந்து வரான். அவன் வந்து சேர்றதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ள வந்து பார்த்தவன், என்னையா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னமோ தப்பு நடந்துருச்சு, இந்த பழைய கூட்டிட்டு போ முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கைத்தாங்களா தூக்கிட்டு அவன் கூட்டிட்டு போறான். அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுறான். அன்னைக்கு முழுக்க அவங்களுக்கு அவளோட ஞாபகம் இருந்தாலும் அதை எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. முரளிக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இந்த மாதிரி அவ சின்ன பின்ன ஆக்கப்பட்டா அப்படிங்கிற விஷயம் முரளிக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவள் உண்டுலேன்னு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அதை பற்றி அவங்க யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அடுத்த நாள் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே 6:45 7 அந்த மாதிரி இருக்கும். அப்போ சில்லி அப்போ ஃபோன் பண்ணுறான் செல்வத்துக்கு. யோ, எங்கே இருக்கீங்க?
இங்கே தான் இருக்கோம் ரூம்ல, உடனே கிளம்பி போயிருங்க. ஏன் என்னாச்சு? அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம், சீரியஸ் ஆயிருச்சு, ஃபுல்லா ரத்தம் போகுது, மூச்சுட முடியல, நாக்கெல்லாம் வெளியில வெளியில வந்துட்டு போகுது. இப்படி யார் பண்ணாங்கன்னு கேட்டுட்டு ஒருத்தர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஒழுங்கா கிளம்பி போற வழியை பாருங்க, நீங்க தான் தெரிஞ்சிச்சு உண்டுலேன்னு ஆயிரும். அந்த ஹோட்டல்ல சிசிடிவிலாம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். அது இல்லாம என்ன விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, நான் சமாளிச்சுக்கிற, ஓடிருங்க. ஐயோ, என்னையா சொல்ற? ஆமா, சரியா, நாங்க போறோம். தா ஒரு நிமிஷம், சொல்லியா, பணம் மட்டும் அனுப்பு. என்னையா? ஆமா, எனக்கு கமிஷன் ஒரு 30, இந்த பிள்ளைக்கு செட்டில் பண்றதுக்கு ஒரு 20, 50 ரூபா வேணும், அனுப்பு. இப்போ எங்க வீட்டுல அவ்வளோ இருக்காதே, இருக்கிறது அனுப்பு, மீதி ஊருக்கு போய் அனுப்பு. சரின்னு சொல்லிட்டு இருக்கிற பணம் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பேங்க்ல தான் போய் போடணும். சரி, ஒட்டுக்கா 50 ரூபாய் எனக்கு போட்டுரு, மறந்துடாத. என்ன, சரியா? ஆ, சரி, ஓகே. எல்லாரும் வேக வேகமா கீழே இறங்கி வந்து வெளியில இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு, 3 நாளே காலி பண்ணி போறீங்களேன்னு கேட்ட ரிசப்ஷனிஸ்ட அது இதுன்னு சமாளிச்சுட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போறாங்க. மூணாரை தாண்டி வெளியில போனதுக்கு அப்புறமா செல்வம் மறுபடியும் போனை பண்ணி என்னாச்சுன்னு கேட்க, அவன் பணத்தை போட சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அங்க போய் பணத்தை போட்டதுக்கு அப்புறமா சில்லியப்பன்ட்டு இருந்து எந்த காலும் வரல. இவங்களும் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அந்த வடு எல்லாருடைய மனசுலயும் மறைஞ்சிருக்கலாம். முரளிக்கு என்னமோ திரும்ப இவங்க கூட மூணாறு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. விக்னேஷ்க்கு வந்த உடனே அந்த இதெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. அதுல ஒரு தப்பு இல்லை. ஏன்னா அதனுடைய பலிதான என்னமோ செல்வம் இப்போ காவு வாங்கப்பட்டிருக்கிறான். போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய குமாருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. எந்திரிச்சு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய், சார், எப்போ சார் எங்களுக்கு கையில கிடைக்கும்? என்னது, உன் ஃப்ரெண்டோட பாடியா? ஆமாம் சார், லீகல்லாம் போயிட்டுருக்கு, இங்கேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணாதான் நீங்கள் தூக்கிட்டு போக முடியும். ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? சார், ஃபேமிலிக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். நாங்களும் சென்னையில் இருக்கக்கூடிய மெயினில் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். போகலாம் போகலாம், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே போயிடலாம், கவலைப்படாமல் இருங்க. சொன்னதுக்கப்புறமா அவன் வந்து மறுபடியும் டேபிளில் உட்கார வர கரெக்டாக தூரத்தில் ஒரு மஞ்ச பையை வச்சுக்கிட்டு வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கிறான் சில்லியப்பன். சில்லியப்பனை பார்த்த உடனே குமாரோடைய மனசுக்குள்ள இன்னும் ஏதோ பதட்டம் அதிகமாயிட்டே போகுது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வரக்கூடிய சில்லியப்பனை பார்த்துட்டு டேபிள் உட்காந்து இருக்கக்கூடிய லோகு வேக வேகமா எந்திரிச்சு போறான். சில்லியப்பா, வந்துட்டியா? ஆ, வந்துட்டேன். சில்லியப்பா, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எங்களை எப்படியாவது இங்கேருந்து போக விடுவேன்னு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. அவன் அவன் எப்படி செத்தான்னு கேட்டா எல்லாரும் என்னென்னமோ சொல்றாங்க. கெஞ்சி கேட்குறேன், உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணி எங்களை சீக்கிரமா இங்கேருந்து போக விடு. நாங்க தான் உங்களை இங்க வரவே வேணான்னு சொன்னோம்ல, எதுக்காக வந்திருக்கீங்க? சில்லியப்பன் இந்த கேள்வி கேட்ட உடனே, இல்லை சில்லியப்பா, 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பண்ணின ஒரு பெரிய தப்பு இன்னுமா பாதிக்க போகுது. அதுவும் இல்லாம எங்களுக்கு அந்த காத்து கருப்பு பேய் பிசாசு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. சாமி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், இங்க இருக்குது. நானே எத்தனை முறை அந்த பிள்ளைய பார்த்துருக்கேன் தெரியுமா? அந்த அந்த பொண்ணு நல்லா இருக்கால்ல? என்ன என்ன சொல்லுறீங்க? அந்த பொண்ணு அடுத்த நாளே இறந்து போச்சுல்ல? சொன்ன அடுத்த நிமிஷம் அவங்களுக்கெல்லாம் கண்ணு விரிய ஆரம்பிக்குது. என்ன சொல்ற சில்லியப்பா? ஆமா, அந்த பிள்ளை இறந்து போச்சுல்ல, அது கடைசியில கண்ணை மூடும்போது அவங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டுல செத்துச்சு. அவங்க அம்மா இங்க இருக்கிற கோயில போய் காசு வெட்டியில உங்களை எல்லாம் போட்டிருக்கா. நீங்க காலை வச்ச உடனே உங்களுக்கு ஏதாவது அறிகுறி காமிச்சிருக்குமல்ல? டக்குன்னு விக்னேஷ் வந்து காமிச்சிச்சு. வண்டி அந்த பழைய ஹோட்டல் பக்கத்துல அப்படியே நின்றுச்சு. நான் அப்பவே சொன்னேன், ஆனா இவனுக்கு தான் யாருமே கேட்கல. எல்லாருடைய முகத்துலயும் ஒரு பரபரப்பு. சரி சரி, 6 மணிக்கு மேலேனா நீங்க இங்கிருந்து கிளம்ப முடியாது. உங்களை அது போக விடுமான்னு தெரியல. நான் எப்படியாவது பேசி அதை பண்ணி இதை பண்ணி இப்பவே கிளம்ப வைக்க பாக்குறேன். நீங்க மதிய வாக்குல கிளம்பிருங்க. சரி சில்லியப்பா, எவ்வளோ பணம்னாலும் கொடுத்துட்ற சில்லியப்பா, அது அப்புறம் பேசிக்குவோம். அதெல்லாம் நீங்க சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வாங்க. சொல்லிட்டு 4 பேர்த்தையும் கூட்டிட்டு இன்ஸ்பெக்டர் முன்னாடி போய் நிக்கிறான் செல்லியப்பன். செல்லியப்ப வந்து நின்ன உடனே இன்ஸ்பெக்டர், என்ன செல்லியப்பா, நீ ரெக்கமெண்டேஷனா? ஐயா, இவங்களெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுங்க ஐயா, எல்லாம் பெரிய வீட்டு பசங்க. ஆ, பெரிய வீட்டு பசங்க டூருக்கு வந்தாங்க, ஆவிக்காக வாங்கிருச்சு, படம் எடுக்கலாமா? ஐயா இல்லைங்க ஐயா, பணங்கினம் கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஐயா. சீக்கிரமா அந்த டெட் பாடி கொடுத்தீங்கன்னா விறகா போய் வெடியறதுக்குள்ள ஊர் சேர்ந்துருவாங்க. மூணாறு தாண்டிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க ஐயா. அது என்ன செல்லிப்பா, மூணாறு தாண்டிட்டா பிரச்சனை இல்லை, என்ன விஷயம், ஏதாவது இருக்குதா என்ன? ஐயா, நீங்க கேட்டீங்க இல்லைங்க ஐயா, அந்த மீன் கடைக்கார புள்ள, அந்த புள்ள நேற்று சரின்னு சொல்லுச்சு ஐயா, பணம் கொடுத்துருவாங்க,
செல்லியப்போ ஒரு 15 நிமிஷம் பேசி கடைசியா இன்ஸ்பெக்டர் தன் கையில இருக்கக்கூடிய பேனாவை கீழே வச்சுட்டு, சரியா 15 ரூபா வாங்கு, அந்த மீன்கார பிள்ளை ஞாபகம் வச்சுக்கோ, சரியா, எப்படியாவது டெட் பாடியை மதியம் 1 மணி 2 மணிக்குள்ள கொடுக்க சொல்ற, கிளம்ப சொல்லு. ஆ சரிங்க ஐயா. சொன்னதுக்கு அப்புறமா எல்லாரும் அப்படி இப்படின்னு பணத்தை எடுத்து 15 ரூபாயை புரட்டி இன்ஸ்பெக்டர் கையில கொடுக்குறாங்க. அதே மாதிரி மதியம் 2 மணிக்குள்ள டெட் பாடி கையில வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஹெச் வாசல்ல. எல்லா பர்மிஷனும் வாங்கியாச்சு. டெட் பாடி மட்டும் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே எங்க நடந்துச்சோ அங்கேயே முடிக்கணும்னு சொன்னதுனால மூணார்லயே எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இப்படின்னு பார்த்து பார்த்து மணி 2 தாண்டி 3, 3 தாண்டி 4ன்னு போய்கிட்டே இருக்குது. இவங்க எல்லாரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அங்கே மாச்சுவரிக்கு முன்னாடி போக, 2-3 டாக்டரை பார்க்க, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணலாமான்னு யோசிக்க, செல்லியப்பனை போட்டு பிச்சு எடுக்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக 5 மணி அப்படிங்கும் பொழுது டெட் பாடி கை கிடைக்குது. ஆனால் ஒரு கண்டிஷன், இவங்க நார்மல் காரில் டெட் பாடியை கூட்டிகிட்டு போக முடியாது, ஆம்புலன்ஸ் மூலமாக தான் கூட்டிகிட்டு போகணும், அதுக்கும் பணம் கட்டணும். குமார், லோகு, விக்னேஷ், ஹரி எல்லாரும் வந்த காரில் வர, செல்வத்தோட டெட் பாடி மட்டும் அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக ஊருக்கு அனுப்பப்படுது. டக்குன்னு குமார் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட போய், நாங்கள் ஹோட்டலுக்கு போய் எங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறோம், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? முடியாது சார், நான் திரும்பி ரிட்டன் நீங்கள் வரணும்ல. சரி சரி, அப்போது என்ன பண்ணுறது? நீங்கள் டெட் பாடி எடுத்துகிட்டு சென்னை போகிறீங்களா? நாங்கள் பின்னாடி வந்து அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறோம். சரி சார். டிரைவர் கூட இன்னொருத்தர், பின்னாடி டெட் பாடியோட 2 பேருன்னு சொல்லிட்டு செல்வம் டெட் பாடியோட அந்த ஆம்புலன்ஸ் அங்கிருந்து கிளம்புது. இவங்க வேகமா இங்கிருந்து கிளம்பி அவங்க ஹோட்டலுக்கு போய் எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வராங்க. செல்வத்தோட பொருள்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு கதறலாதான் இருக்குது, அழுகையாதான் வருது, மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், அவன் தான் போயிட்டானே. அது எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு உயிர் பயம் அதிகமா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துட்டு கார்ல போட்டுட்டு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. கார் ஸ்டார்ட் ஆகி கிளம்ப ஆரம்பிக்குது. இவங்க ஆம்புலன்ஸ் பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆம்புலன்ஸ் ரொம்ப தூரம் போகுது. உள்ள இருக்கக்கூடிய விக்னேஷ் அடிக்கடி ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடியவருக்கு ஃபோன் பண்ணி எங்க போகுதுன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அங்க செல்வத்தோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பதறி போய் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட வண்டியும் அதே மாதிரி போகுது. அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மெயினுக்கு வந்து லெஃப்ட் கட் பண்ணி அவங்க நேரா சென்னைக்கு போலாங்கும் பொழுது வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அவங்க எவ்வளோ தூரம் அந்த வண்டியோட சாவியை போட்டு போட்டு பார்த்தோம், அவங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல. குமார் டிரைவிங்கில் உட்காந்துருக்க, விக்னேஷ் டக்குன்னு இறங்கி வந்து, இறங்குடா நான் வண்டி ஓட்டுறேன் இறங்குடா சொல்லிட்டு விக்னேஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். முடியல. எவ்வளோ தூரம் முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இருட்டு வழக்கத்தை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே பரவ ஆரம்பிக்குது. டக்குன்னு ஹரி, யாரும் ஓட்ட வேணாண்டா, நான் ஓட்டுற வாடா, ஒன்றும் வேணாண்டா, நானே பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு விக்னேஷ் ஆன் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் வண்டி ரிவர்ஸில் போகுது. ஒரே சல்லுன்னு உள்ள இருக்கக்கூடிய 4 பேருக்கும் கத்தி கலங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சடனாக போய் ஒரு இடத்துல பிரேக் போட்டு வண்டி நிற்கிது. அது அந்த விஆர்ஜி ஹோட்டல் போறக்கான போர்டு வச்ச இடம். அந்த போர்டை பார்த்த உடனே 4 பேர்த்துக்கும் அடித்தொண்டை வரைக்கும் பயம் நடுக்கம் ஏற்படுது. டே என்னடா இது, நம்ம மறுபடி இங்கே வந்து நிற்கிறோம், எனக்கு ஏதோ பயமா இருக்குடா. டே வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணு. விக்னேஷ் வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. டே கீழே இறங்கி தள்ளுங்களேண்டா. டே பயமா இருக்குடா எங்களுக்கு, டே வேற வழியே இல்லைடா, கீழே இறங்கி தள்ளி தொலைங்கடா. அதுக்கப்புறமா குமார், லோகு, ஹரி 3 பேரும் பயந்து பயந்து கீழே இறங்கி சுத்தி முத்தி பார்த்துட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க. விக்னேஷ் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான், ஆனால் முடியல. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. வண்டி ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஏறலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க. டக்குன்னு யாரோ லோகுவோட காலை பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் ஏறிட்டு எட்டி பார்க்க, வாடா லோகு, ஏண்டா நிக்கிற? டேய் காலை எட்டு வைக்க முடியலடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, காலை எட்டு வைக்க முடியலடா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் டப்புன்னு அவன் குப்பரை அடிச்சு கீழே விழுகிறான். அவ்வளவுதான், மூஞ்சில ஒரே அடி. 2 உருளுந்துட்டு போய் கீழே விழுந்தவன் மூக்குல அப்படியே ரத்தம் வந்து கண்ணு மேல போயிருது. டே லோகு, லோகு! குமாரும் ஹரியும் கத்த, விக்னேஷ் என்னாச்சுன்னு கேட்க, அவன் அப்படியே கிடக்கிறத பார்த்துட்டு இவனுங்க பரபரப்புல கார்ல இருந்து இறங்கி வரானுங்க. இறங்கி வந்து பார்க்க லோகு இறந்துடுறான்.
பின்னாடி இருந்து யாரோ பலமா பின்னாடி அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வுல பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடிய குமார் ஹரிக்கு பெரிய ஏமாற்றம். யாரும் இல்ல. என்னடா மச்சான், யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சு. விக்னேஷ், நீக்கு இது பண்ணியாடா? ஏ சி, இந்த மாதிரி நேரத்துல நான் ஏன்டா இப்படி பண்ண போறேன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே தரன்னு யாரோ ஹரியோட காலை பிடிச்சு கீழே இழுத்துட்டு போறாங்க. அந்த தார் ரோட்ல ஹரியோட வலது பக்கம் ஃபுல்லா அப்படியே இழுத்துட்டு போக அந்த ரோடு முச்சூடும், ரத்தக்கரை அப்படியே ஃபுல்லா சர்ருன்னு போகுது. அவ்வளவுதான், ஹரியோட உயிர் அங்கேயே பிரிஞ்சிருது. இதுக்கு மேல அந்த இடத்துல குமார்னாலையும் விக்னேஷ்னாலையும் நிக்க முடியுமா என்ன? 2 பேரும் பதறி போய் வேக வேகமா கார்ல போய் ஏறலான்ட்டு போகும் பொழுது விக்னேஷ் டிரைவர் சீட்ல ஏறி உட்காந்துடுறான். ஆனா குமார்னால எந்த விதமான கதவையும் திறக்க முடியவே இல்லை. டேய் மச்சான், திறந்து விடுறா, லாக்கை எடுத்து விடுறா. டேய் லாக்கே இல்லடா, எல்லாமே லாக் இல்லாம தாண்டா இருக்கு, அப்புறம் ஏன்டா கதவை திறக்க முடியல? தெரியலடா. டேய் எப்படியாவது வண்டியில ஏறுடா, மேலையாவது ஏறுடா, நான் வண்டி எடுக்கிறேன். சொல்லிட்டு இருக்க சைடில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல காலை வச்சு மேலே ஏறலான்னு கம்பியை பிடிக்க அவன் அதே மாதிரி பற்றி கையை பிடிச்சு நிற்கிறான். சரிடா விக்னேஷ், வண்டி எடுடா சொல்லிட்டு அவன் வண்டி எடுக்க அவசரத்துல வேகமா இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும்னு விக்னேஷ் வேக வேகமா வண்டி எடுக்க வண்டிக்கு மேல இருக்கக்கூடிய கம்பி நழுவி அப்படியே ரோட்ல தரன்னு கீழே விழுகிறான். குமார் விழுந்த அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ வந்த லாரி ஒன்று அப்படியே சர்ருன்னு அவன் மேலே ஏறி நொடி நிமிஷத்துல காணாம போயிருது. விக்னேஷ் பிரேக் போட்டு நின்று அவனோட அந்த நிலைமைய எப்படி வரையறுக்கிறது, எப்படி அதை உணர்வு கொண்டாடுறதுன்னு தெரியாம மூச்சு விட்டு நிற்கிறான். மூணாருக்கு வந்த 5 பேர்த்துல 4 பேர் சின்ன பின்ன ஆயிட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? இவங்களையெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மணி இப்பவே 6:15 மேல ஆயிடுச்சு. தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா போறான் விக்னேஷ். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போய் மூணார் எல்லை முடிய போகிறது. அப்படிங்கும் பொழுது ஆப்போசிட்ல எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு வண்டி ஒன்று அவனை நோக்கி வர, அதுல மோதிரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடா லெஃப்ட் பண்ண கார் ஒரு பெரிய பள்ளத்தாக்குல போய் விழுகுது. விக்னேஷ் அந்த பள்ளத்தாக்குல விழுகும் பொழுது அவனுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு சத்தம், தப்பு பண்றவனை விட அதுக்கு துணை போனவன் தான் சின்ன பின்னமாகணும் அப்படிங்கிற வார்த்தை. கார் அந்த பள்ளத்துல விழுந்து நொறுங்கி செதஞ்சு போயிருது. ஒரு வண்டியே அப்படி செதஞ்சு போகுதுன்னா உள்ள இருந்தவன் என்னதான் ஆவான்? அடுத்த நாள் காலையில மூணாறு முழுக்க பரபரப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே இந்த மூணார் இன்சிடென்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த பேப்பர், எந்த நியூஸ் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லா பக்கத்துலயுமே இந்த 5 பேரும் மூணார் ட்ரிப்பை பத்தி தான் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. மூணாறில் பரபரப்பு. சுற்றுலாவுக்காக சென்ற 5 நண்பர்கள் மர்மமான முறையில் வேறு வேறு இடங்களில் இறந்து கிடந்தனர். யார் இப்படி செய்தார்கள், என்ன காரணம் என்று இதுவரை கண்டறியப்படவில்லை. இதற்கான காரணம் ஆவியாக இருக்குமா என்று கேள்விக்குறியும் உள்ளது. இதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல மச்சான் ஆவினும் இல்ல பூதம்னு இல்ல, டே இல்லடா இருக்குண்டா, ஆவியெல்லாம் இருக்குடா, நான் கூட மூணாருக்கு ஒரு வாட்டி போனேன், என் கண்ணால ஆவியை பார்த்தேன். ஏண்டா உடான் சொல்றீங்களாடா மீடியா நாய்களா? உங்களுக்கு நல்லா வியூஸ் போகணுங்கிறதுக்காக எதையோ கனெக்ட் பண்றீங்களாடா அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எப்படியோ ஒன்று 5 பேர் இறந்து போன விஷயம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல சூடு பறக்க ஆரம்பிக்குது. இப்போ மூணாறு போலீஸ்க்கு தான் பெரிய வேலை. போனை கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் பக்கத்துல இருக்கக்கூடிய நண்பன் பார்த்து, ஏண்டா மச்சான் 5 பேர் ட்ரிப் போயிருக்கிறானுங்க, அதுல ஒருத்தன் முந்தின நாளே செத்து போயிட்டான், மீதி 4 பேர் 2ஆம் நாள் செத்து போனானுங்க, அந்த 4 பேர் செத்து போனதுக்கான போட்டோஸ் போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் செத்து போனானே அவனை ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்தாங்களே, அது என்னதான்டா ஆச்சு? டேய் அது தெரியாதா உனக்கு? தெரில மச்சான், சொல்ல. அந்த ஆம்புலன்ஸ் மூணார் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடியவங்க அந்த ஆம்புலன்ஸ் சரி பண்ணலாமான்னு சொல்லி பார்க்கும் பொழுது வந்து பார்த்தா அந்த டெட் பாடி இல்லவே இல்லையா. ஆம்புலன்ஸ் டிரைவரும் உள்ள இருந்தவங்களும் அடிச்சு புடிச்சு அங்கிருந்து கிளம்பி மூணாருக்கு வந்திருக்கிறாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான், டெட் பாடி எங்கேயோ காணாம போயிருச்சு. டேய் அப்போ ஒருவேளை இது நிஜமாலுமே காத்துக்கருப்பு வேலையா தான் இருக்குமோ என்ன? அதெல்லாம் தெரியலடா. ஆனா 5 பேரும் ட்ரிப் போனவனுங்க உசுரோடு இல்லை, அவ்வளோதான் சொல்லிட்டு அவனுங்க அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. செல்வம், குமார்,
லோகு, விக்னேஷ், ஹரி இவங்க யாருமே இப்போ உயிரோட இல்ல. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது சில்லியப்பன் தான். அன்னைக்கு அந்த பொண்ணு தன்னோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வந்தா மட்டும்தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில தான் அந்த இடத்துல இருந்து வரணும்னு வந்திருக்கிறா. அப்படிப்பட்ட பொண்ணை சின்ன பின்னப்படுத்திட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சும்மா விடுமா என்ன அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அவங்கள எப்படியாவது மூணார்ல இருந்து காப்பாத்தி அனுப்பிடணும்னு நினைச்சான். ஆனா முடியல. அப்போ சில்லியப்பனை மட்டும் ஏன் உயிரோடு விட்டுச்சிருக்குது? அவளுடைய சமாதிக்கு முன்னாடி நின்றுட்டு சில்லியப்பன் கையெடுத்து கும்பிட்டு, தாயி நீ கேப்ப, அதனாலதான் நான் உனக்கு ஆட்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். நீ ஏன் கேட்காம? என்னைக்கு நான் பண்ணி கொடுத்தது கிடையாது. அன்னைக்கு நடந்தது கூட எனக்கு தெரியாதது தான். அப்படி நடந்து உன்னை காப்பாற்றணும் தான் நான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். ஆனா உன் உசுறு பிரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு நான் உதவி பண்ணி வாங்கின காசை உங்க அம்மா அப்பா கிட்ட தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பேச்சும் இல்லாம இருந்தானுங்க. இப்ப மறுபடியும் உள்ள வந்தானுங்க தாயி. இப்ப அவனுக்கு வெளியில போக சொல்லி மறுபடியும் பணம் வாங்கி உங்க அப்பனோட ஆஸ்பத்திரி செலவுக்காக தான் கொடுக்கலான் இருந்தேன். உனக்கு என் மேலே கோபம் இருந்தா என்னே பழி வாங்கிக்க தாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதிக்கு பக்கத்துல 2 நிமிஷம் உட்கார்றான். ஒரு பொண்ணோ ஆணோ நாம நம்மளோட வாழ்க்கை துணைக்கு உண்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நம்மளோட ஆள் மனசுல இருந்து வரணும். ஆம்பளை தானே, பெண் தானே அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ஆணாக இருந்தாலும் உடம்பு மனசுல சுத்தம், நம்மளோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். குமார் சொன்ன மாதிரியோ, செல்வம் சொன்ன மாதிரியோ, லோகு சொன்ன மாதிரியோ ஆம்பளை தப்பு பண்ணா தெரியாது அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தன் மனசாட்சிக்கு தெரியாமையே போயிருப்போகுது. அதே மாதிரி ஒரு பொண்ணு எப்பேற்பட்டவளா இருந்தாலும் அவ நோன்னு சொல்லும் பொழுது அதை நோவா மட்டுமே எடுத்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்க கூடாது. அந்த பொண்ணு சொல்ல மாதிரி தன்னோட கட்டின பொண்டாட்டிக்கு உடம்பாலையும் மனசாலையும் யாரு உண்மையா இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உண்மையான ஆம்பளை. வேற எதுவுமே ஆம்பளைக்கு அழகு கிடையாது. அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிருக்கிறா. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கற்பனைகள். இந்த கதையினுடைய ஒரு தாக்கத்தை, ஒரு கதையினுடைய போக்க கொண்டு போகணும் அப்படிங்கறக்காக சில வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா பயன்படுத்தி இருக்குது. இதெல்லாம் இந்த கதைக்காக மட்டுமே பயன்படுத்தினது. தவறாக இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்குங்க. இதோட இந்த கதை நிறைவடைகிறது. இந்த கதையில வந்திருக்கக்கூடிய பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு எல்லாமே முழுக்க முழுக்க கற்பனையானது. யாரையும் எதற்காகவும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டது கிடையாது. இந்த கதை அறை எண் 219 மறுபக்கம் ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட ஒரு கற்பனையான கதை. இந்த கதையில சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு கதையினுடைய நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது, வேற எந்த நோக்கமும் கிடையாது. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.